தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर की बड़ी नाम को स्तुति हो. தேவனாய கர்த்தர் கடந்த சில நாட்களெல்லாம் நம்மை கண்மணி போல் பாதுகாத்து நம்முடைய தேவைகளை சந்தித்து மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட அவருடைய சமூகத்தில் கடந்து வர ஆண்டவர் இரக்கம் பாராட்டி இருக்கிறார். परमेश्वर ने पिछले दिनों में हमें बचाया, संभाल के ले आया और आज के दिन जो है इस भवन में प्रभु ने हम सबको ले आया है. தினந்தோறும் எத்தனையோ ஆக்சிடென்ட்களை பார்க்கிறோம். மக்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் கொண்டே இருக்கிறார்கள். और हर दिन जो है बहुत दिन जो अपना ऐसा बहुत सारे एक्सीडेंट्स हम देखते हैं, फिर भी प्रभु जो है हमें बचाता है. इसके लिए प्रभु को धन्यवाद दें. நம்முடைய ஆத்துமா நம்முடைய தேவனுடைய பார்வையிலே அருமையானதை காணப்பட்டபடியால் நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் பாதுகாத்து வருகிறார். हमारी आत्मा जो है प्रभु के लिए बहुत नजदीक है. इसके लिए प्रभु जो है हमें हर दिन हमें दिखते हैं और संभालते हैं. சாட்சிகளை கேட்ட பொழுது மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன். अभी जो है गवाही जो है मैंने सुना तो बहुत आनंदित हुआ. மெய்யாகவே கிறிஸ்துவை நம்ம இந்த உலகத்திலே காண்பிக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக காண்பிக்க வேண்டும் என்று இந்த தினம் முழு சாட்சிகளும் காணப்பட்டது. और सचमुच जो है हम जो है प्रभु को जो है हमारी चाल चलन के द्वारा हमको जो है प्रभु दिखाना है करके आज की जो है यही गवाही था. மெய்யாகவே நாம் அப்படித்தான் காணப்பட வேண்டும். और सचमुच जो है हम वैसे ही रहना है. நம்முடைய ஆண்டவரை காண்பிக்க வேண்டும். और हमारी परमेश्वर को हम दूसरे के सामने दिखाना है. அவர்களும் ரட்சிக்கப்பட முடியும். और ताकि वो लोग भी उद्धार पाए. அதனால் நமக்கும் பெரிய ஆசீர்வாதங்கள் வரும். और हमको भी जो है बहुत बड़ी आशीषें मिलेगी. ஓகே, இப்பொழுது நாம கர்த்தருடைய वचनத்தை நாம் தியானிப்போம். अभी जो है प्रभु की जो है वचन की ओर हम ध्यान दें. இதுவே நமக்கு ஜீவனையும் வல்லமையும் கொடுக்கிறது. और जो है यही हमको जीवन और सामर्थ्य हमको मिलती है. நம்முடைய வாழ்க்கை வளமுள்ளதாக மாற்றுகிறது. और हमारी जिंदगी को बहुत एकदम बलवान बनाता है. இந்த வசனம் நம்மை வல்லமை உள்ளவர்களாக மாற்றுகிறது. और इस वचन जो है हमको सामर्थ्य बनाता है. இது நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற்றுகிறது. और ये हमें पवित्रता की ओर ले चलता है. பரலோகராஜ்யத்திற்கு பாத்திரவான்களாய் மாற்றுகிறது. और स्वर्गीय राज की पात्र बनाता है. உலகத்திலேயும் மிகுந்த மகிழ்ச்சியை வாழ கிருபை செய்கிறது. और हमारी इस दुनिया में बहुत अच्छे से हम जी सकते हैं. மத்தேயு 25ஆம் அதிகாரம் मत्ती लिखा हुआ सुसमाचार की किताब 25वां अध्याय 21ஆம் வசனத்தை उसकी 21वां वचन को யாராவது ஒரு சத்தமாக வாசிக்கலாம். कोई उठकर 29 वर्ष से पढ़ सकते हैं. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். உட்காரலாம். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर की बड़े नाम को स्तुति हो. ஹalleluya, हालेलुया. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, देखो उसके स्वामी ने उससे कहा, நல்லது धन्य है, अच्छा है, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, विश्वास योग्य दास तू है, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், तू थोड़े में विश्वास योग्य रहा, அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக நான் வைப்பேன், और मैं तुझे बहुत वस्तुओं में अधिकारी बनाऊंगा. உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொன்னார் என்று और अपने எழுதப்பட்டுள்ளது. स्वामी के आनंद में सहभागी हो. பரலோக ராஜ்யத்தை குறித்து கர்த்தராகிய இயேசு சொல்லுகின்ற பொழுது இந்த ஓமை அங்கே சொல்லுகிறார். देखो स्वर्गीय राज के बारे में जब यीशु जब दृष्टांत जब भी कहता है तो भी इस वाक्य प्रभु कहता है. என்னன்னா அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, देखो उसके स्वामी उसको देखकर, நல்லது अच्छा है, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. धन्य और विश्वास योग्य दास. நீ ஊழியக்காரன் அங்க இருக்க, ஊழியர்கள் மட்டும்தான் ஊழியக்கார அப்படின்னு நினைச்சிராதங்க. केवल தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்படி இருக்குது. केवल जो दास जो है वैसा करके आप दास मत समझो, ट्रांसलेशन ऐसा है. ஆனா ஆக்சுவலா ஒரு எஜமான்ட்ட வேலை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள். देखो जब भी किससे ऐसा कुछ करते हैं तो वो अपने जो स्वामी है தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறார், और अपने जो काम वाले को देखकर कहता है, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, धन्य और अच्छे विश्वास योग्य दास. கொஞ்சத்திலே நீ உண்மையா இருந்தாய், तुम जो है थोड़े में जो एकदम विश्वास योग्य रहा, உன்னை அநேகத்தின் மேல் நான் அதிகாரியாக வைப்பேன் என்று இங்கே சொல்லுகிறார். मैं तुझे बहुत वस्तुओं का अधिकारी बनाऊंगा करके लिखा है. நீ இப்பொழுது அவருடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. और अभी तुम जो है वहां पर तुम प्रवेश करो. இதை வாசிக்கின்ற பொழுது நமக்கு எல்லாருக்குமே நன்றாக தெரியும். अभी ये वचन जब पढ़ते हैं तो हमको अच्छी तरह से समझ में आ रहा है. ஒரு எஜமானானவர் என்ன செய்தார் என்றால், एक स्वामी जो है क्या किया, தூரமான தேசத்துக்கு புறப்பட்டு போனார். एक बहुत बड़ी दूर देश में गया தன்னுடைய ஆஸ்திகளை और எல்லாவற்றையும் पूरा अपने जो है संपत्ति जो है தன்னுடைய ஊழியக்காரர்களை அழைத்து, और अपने स्वामी को बुलाकर தன்னுடைய வேலைக்காரர்களை அழைத்து, और जो काम वाले को बुलाकर, செலக்ட் பண்ணி இருக்கிறார். देखो अभी 3 जन को सेलेक्ट किया है. அவரவருடைய திறமைக்கு தக்கதாக, और उसके उसके जो जो पात्र है जो योग्य है, நன்றாக கவனிக்கணும், அவரவருடைய திறமைக்கு தக்கதாக उसका उसका जो भी योग्य है, ஒரு இடத்துல 5 தாலந்தும், किसी को 5 ஒரு இடத்துல 2 தாலந்தும், और किसी को 2 ஒரு இடத்துல 1 தாலந்தும் और किसी को 1 கொடுத்துட்டு புறப்பட்டு சென்று விட்டார். और ये देकर वो चला गया.
ஆண்டவர் நமக்கு நிறைய தாளந்துகளை தந்திருக்கிறார். और प्रभु हमको भी बहुत सारी टैलेंट हमको दिया है நம்ம தாளந்தை நம்மளும் அறிஞ்சிருக்கணும். और हमारी जो है वो हम जानना है அந்த தாளத்தை கொண்டு நாம எப்படி அந்த தாளந்தை கொண்டு நம்ம அடுத்த தாளந்துகளை और उस சம்பாதித்தால் तोले के लेकर हम कैसे हम दूसरे एक तो हम कैसा कर सकते हैं அன்னைக்கு தான் நாமும் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களே என்னுடைய பிள்ளைகள் என்று பேர் பெற முடியும். और हम भी जो है एक अच्छा इंसान हम ऐसा नाम ले सकते हैं பாருங்க, புறப்பட்டு செல்லுகின்ற பொழுது கொடுத்து விட்டு போய் விட்டார், அவ்வளவுதான். देखो तोले जो है ऐसा देखकर चला गया है நான் திரும்பி வருவேன் ஒன்னு சொல்லல. और ऐसा भी नहीं कहा कि मैं फिर से आऊंगा இத கொண்டு நீங்க சம்பாதிங்கன்னு சொல்லல. और इसके लेकर तुम कमाओ करके भी नहीं बोला நான் வந்த பிறகு கணக்கு கேட்பேன் என்றும் சொல்லவில்லை. और ये भी नहीं बोला कि मैं आने के बाद तुमसे हिसाब किताब पूछूंगा. என்ன சொத்து சுகங்கள் எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் கொடுக்கறாரு, இந்தாங்க நீங்க வச்சுக்கங்க. देखो अपनी सारी संपत्ति जो है उसको देता है அவர் தூர தேசத்துக்கு போய் விட்டார். और एकदम दूर देश में चला गया. நீங்க சம்பாதிங்கன்னு சொல்லல, நான் திரும்பி வருவேன்னு சொல்லல, கணக்கு கேட்போம்னு சொல்லல. और तुम जो कमाओ करके नहीं बोला, उसके बाद मैं फिर से आके भी तुमको जो पूछूंगा वो भी नहीं कहा. அவர்கள் கொடுத்து விட்டு போன உடனே वो जब भी अपनी संपत्ति जब भी देकर गया, 5 தாலந்தை கொடுத்தவர். இப்ப தாலந்துன்னு உங்களுக்கு என்னன்னு இப்ப புரியாம இருக்கலாம். और जिसको 5 तोला जिसको दिया गया, ஆம்பிளிஃபைட் பைபிள்ல நம்ம பார்த்தோமானால் और ऐसे हम ऐसा बाइबल में जब भी देखेंगे तो ஒரு தாலந்து $5000 என்று और எழுதப்பட்டுள்ளது. ऐसा लिखा कि एक तोला जो है $5000. அப்படியானால் ஒரு பெருமதிப்பான இந்த பணங்களை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். मतलब इतना पैसा यानी कि $5000 जो है देके गया. அப்ப இந்த இதுல ஒரு வேலைக்காரன் என்ன பண்ணான்னா, और इसमें से एक व्यक्ति क्या किया, என்னுடைய எஜமான் என்னிடத்துல கொடுத்து போய் இருக்கிறார், और ये मेरा स्वामी जो है मुझे देकर गया. அதை கொண்டு அவர் என்ன செய்யறார், உண்மையும் உத்தமமா இருந்து இன்னும் 5 தாலந்தை சம்பாதித்தார் என்று और எழுதப்பட்டுள்ளது. सच्चाई और खरे से रहकर और जो है 5 थोड़े जो है और जमा किया. ஒரு 10 லட்சம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். एक 10 लाख समझ के रखो. அதை கொண்டு அடுத்த 10 லட்சத்தை அவர் சம்பாதித்தார். और दूसरे एक 10 लाख जो है उसने खमा के रखा. அப்ப 5 10 பார்த்தா 100% உண்மையிலே तो இருந்திருக்கிறாங்க. मतलब 5 के उसने 10 किया तो एकदम 100% उसने किया. 2 தாலந்தை கொடுத்தாரு, அப்படியே இன்னும் 2 தாலந்தை और சம்பாதிச்சிட்டார். जिसको 2 थोड़े किया अपना दिया गया तो उसको उसने 4 किया. அவரும் 100% தான். और उसने भी एकदम 100% ஆண்டோட उसने किया. அவரவருடைய திறமைக்கு தக்கதாக அந்த எஜமான் और கொடுத்திருக்கிறார். उसको क्या क्या उसको आता है उसके हिसाब से टैलेंट के हिसाब से दिया. அந்த திறமைக்கு தக்கதாக அவர் சம்பாதித்து விட்டார்கள். और उसके हिसाब से उसने कर भी दिया. 100 மடங்கை அவர்கள் எட்டி விட்டார்கள். और 100 गुना उसने पा भी लिया. ஹalleluya. हालेलुया. அப்ப 100 மடங்கு பலனை பெற முடியுமா முடியாதா? और उसको 100 गुना उसको मिलेगा कि नहीं? முடியும். நாமும் முயற்சி பண்ணா முடியும். अगर हम भी अगर चाहेंगे तो हम भी 100 गुना हम प्रयास उठा सकते हैं और कर सकते हैं. ஆண்டவர் எல்லாருக்கும் ஒவ்வொரு தாளந்தை और கொடுத்திருக்கிறார். परमेश्वर जो है सबको कुछ कुछ जो टैलेंट और थोड़े दिया है. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. और वो जो है ऐसा नहीं करता है. ஒருவரை நேசித்து ஒருவரை கைவிடுகிறவர் அல்ல. और जो है एक को जो अपना एक को चाहेगा दूसरे को छोड़ देगा वैसा नहीं. எல்லாருக்கும் அவர் சமமாகத்தான் கொடுக்கிறார். और सबके लिए वो समानता है. கொடுக்கின்ற பொழுது அவருடைய திறமையை பார்த்து ஒவ்வொரு வேலைகளை கொடுக்கிறார். और जो है उसको पता है कि किसको क्या क्या काम देना है. அப்ப எனக்கு என்ன திறமை और கொடுக்கப்பட்டிருக்கிறது, मुझे जो दिया गया है, ஆண்டவர் எனக்கு என்ன கிருபையை और தந்திருக்கிறார், मुझे क्या अनुग्रह मिला है, இதை கொண்டு நான் எவ்வாறு இன்னும் அதிகமாய் பெருக்க मैं வேண்டும் इससे लेकर और कैसे मैं बढ़ाऊं என்பதை நம்முடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ள और வேண்டும். हमारा जिंदगी में हमें पहचानना है. பாருங்க, எல்லாம் மறந்தே போயிருப்பாங்க. देखो सब लोग भूल गए हूँ. வெகு நாள் சென்ற பின்பு என்று எழுதப்பட்டுள்ளது. बहुत दिनों के बाद लिखा है. எத்தனை வருஷம் என்று தெரியவில்லை. और कितने साल नहीं पता. அவர் திரும்பி வந்தா, फिर से आया. திரும்பி வந்த பின்பாக फिर से आने के बाद ஒவ்வொரு வேலைக்காரனும் அழைத்து விட்டார். और एक एक काम वालों को बुलाया. அவர் வந்து அழைத்து और उसको बुलाकर அவர் கேட்கிறார், वो நான் पूछता உங்களுக்கு है, கொடுத்து போயிருந்தேனே, मैं इतने दूर में गया था நீங்கள் என்ன செய்தீர்கள்? और तुमको मैं देकर गया तो तुमने क्या किया. 5 தாலந்தை வாங்கினவன் और जिसको 5 थोड़े जिसको मिला, வந்த எஜமானே, और ये मेरे स्वामी நீங்கள் கொடுத்து சென்றீர்கள், आपने मेरे को 5 थोड़े நான் அதை வைத்து 5 தாலம் मैं சம்பாதித்திருக்கிறேன். उससे लेकर और अधिकतर 5 मैंने किया. 10 லட்சம் கொடுத்துட்டு போனீங்கன்னா அப்ப 20 லட்சமா மாத்தி अभी வச்சிருக்கேன். आपने मुझे 10 लाख रुपया दिया, मैंने आपको 20 लाख रुपया अभी तक मैंने खमा के रखा हूँ. அந்த எஜமான் சந்தோஷப்பட்டார். वो स्वामी जो है बहुत खुश हुआ. ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, एक वचन कहा, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, तुम जो सच्चाई और खराई मेरे इंसान, உன்கிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு போயிருந்தேன், मैंने तुमको थोड़ा दिया அந்த था, கொஞ்சம் கொடுத்துட்டு உண்மையா இருந்தாய். लेकिन उसमें भी तुम एकदम अच्छे से थे. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, अभी मैं तुम्हें क्या करने वाला हूँ, अनेक दिन में अधिकारिயாக வைக்க போகிறேன். मैं तुम्हें सारी जाति से मैं तुम्हें अधिकारी बनाऊंगा. So you are selected now. सो तुम अभी जो है सेलेक्ट हो चुके हो, இப்பமே நீ சந்தோஷத்துல பிரவேசி. तो अभी तुम जो है चले जाओ. அந்த 2 தாளந்து வாங்கணும்னு சொன்னா அவனுக்கும் அப்படியே சொன்னார். और जो 2 थोड़े दिया गया था उसको भी वैसे ही कहा. ஒரு தாளந்தே வாங்கினவன் வந்தான். जो एक थोड़े जो लिया था उसने आया. அவன் வந்த உடனே तो आकर அந்த ஒரு தாளந்தே வாங்கினவன் என்ன சொன்னான், तो उसने ऐसा कहा,
24 வசனத்தை வாசிக்கலாம். 24वें वचन को पढ़ सकते हैं. அடுத்த வசனம் வாசிக்கலாம். இங்கே பாருங்க, ரெண்டு பேரும் கொடுத்ததை 100% சம்பாதிச்சாங்க. அவங்கவுங்க திறமைக்கு தகுந்த கொடுத்துருக்கிறார். देखो दोनों जन को जो दिया वो लोग ने 100% वो लोग ने क्षमा कर दिया. இவனுக்கு ஒரு தாளம் தான் और கொடுக்கப்பட்டிருந்தது. इसको तो एक ही थोड़ा जो है दिया गया. இவன் என்ன செஞ்சிருக்கணும்? அதை வச்சு சம்பாதிச்சிருக்கணும். ஏன்னா இவனுக்கு திறமைக்கு தக்க கொடுத்திருக்கிறார். और उसको क्या करना चाहिए था? उसको और एक थोड़ा उसको करना चाहिए था. அவன் பேசின பேச்சை பாருங்க. उसने क्या उसने बात ஒரு किया? தாளந்தை வாங்கினவன் வந்து एक थोड़ा जो मिला उसने ऐसा कहा, ஆண்டவரே, हे स्वामी, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர். मैं तुझे मतलब तुम जहां तुम जो नहीं बोता है वहां पर मैं काटता हूँ. இந்த தேவையில்லாத வார்த்தை எதுக்கு முதல்ல பேசணும்? देखो पहली बात जो है ऐसी बातें क्यों करना? உன்னால முடியாட்டு அதெல்லாம் முடியல ஐயா, அந்த கொண்டு வந்திருக்கான்னு வாங்கிக்காங்கன்னு சொல்லணும். तो ऐसा बोलना चाहते कि मेरे से नहीं हुआ, ले लो एक थोड़ा. தங்களை பெரிய ஞானிகள் என்று கொண்டே பேசுகிறது तो பாருங்க. वो सोचता है कि मैं बहुत बड़ा ज्ञानी हूँ करके वो बात कर रहा है. நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர். तू जहाँ कहीं नहीं बोता वहाँ काटता है. அவர் எப்படி, நான் எப்படிப்பட்ட ஆளுப்பா சொல்லுன்னு வேலைக்காரன்ட்ட கேட்டாரு. तो उसने बोला है क्या कि मैं कैसा व्यक्ति हूँ मेरे बारे में बताओ करके? அவர் கேட்ட கேள்வி என்ன? उसने क्या बोला? उसने क्या पूछा? அப்பா இவங்க எல்லாம் 100 மடங்கு சம்பாதிச்சிட்டாங்களே, ये लोग ने जो है 100% ये लोग ने जमा कर दिया. உன் திறமைக்கு ஏத்தால தான் உனக்கு ஒரு தாளம் தான் கொடுத்திருந்தேன். मैंने तेरे को तेरा टैलेंट देखकर मैंने सिर्फ एक थोड़ा तुमको दिया था. நீ அதை வைத்து என்ன செய்தாய்? तुम उसको रखकर तुमने क्या किया? அவன் வந்து நீர் விதைக்காத இடத்தில் அறுக்க முடியுமா? और क्या हम कभी भी हम जब भी नहीं बोते हैं कि हम कटनी हम कर सकते हैं क्या? ரொம்ப ஏளனமா ரொம்ப ரொம்ப மோசமா நினைச்சிட்டு பேசுறது பாருங்க. तो ऐसा बात कर रहा है. தெளிக்காத இடத்துல சரி, தெளிக்காதன்னா தமிழ்ல சரியா போடல. தெளிக்காத என்ன, நெல்லெல்லாம் வந்து அடிச்சோன்னா அதை வந்து காத்துல விடுவாங்க பாருங்க. தெளிக்கிறதுனா சாவியெல்லாம் பறந்துரும், அந்த மணிகள்லாம் கீழே देखो கிடக்கும். और दूसरा ऐसा लिखा है, और जहाँ नहीं चीटता वहाँ बटोरता है करके लिखा है. அப்படி நீர் சேர்க்கிறவர். देखो ऐसा जो है बटोरना, அதோட விட்டுருக்கணும். देखो उससे ऊपर ऐसा छोड़ देना चाहिए நீ था. அப்படிப்பட்ட கடினம் உள்ள மனுஷன் என்று அறிவேன்னு வேற சொல்லுதான் பாருங்க. तो ऐसा बोलते कि मुझे पता था तो क्या तुम ऐसा व्यक्ति है करके. அவர் எஜமான், वो और स्वामी है நீ वो. வேலைக்காரன். तुम जो है काम वाला है. உனக்குள்ள கிராஸ் எல்லாம், உனக்குள்ள லைனை நீ கிராஸ் பண்ணிட்டேன்னா तुम्हारा जो है लाइन को अगर तुम क्रॉस किया तो நிலைமை என்ன ஆகும்? और क्या होगा तुम्हारा स्थिति? ஆகையால் நான் பயந்து போய் इसीलिए मैं डर गया உமது தாளந்தை நிலத்திலே புதைத்து வைத்தேன். और जाकर तेरा थोड़ा जो है मैं मिट्टी में छिपा दिया. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறோம்னா, और अभी आजकल सब लोग क्या करते हैं? நம்மளோட தாளந்துகளை என்ன செய்யறோம்? और हमारे टैलेंट्स को हम क्या करते हैं? என்ன செஞ்சிருக்கோம்? हम क्या करते हैं? நிலத்துல हम जो है क्या करते हैं? मिट्टी में தோண்டி उसमें ऐसा कर कर புதைச்சு வச்சிருக்கோம். நீங்களே சொல்லிட்டீங்க, हम मिट्टी में जो है छिपाते हैं. திறமைய நிலத்துல குழியை தோண்டி புதைச்சு. அப்படி புதைக்காதங்க. हम जो है ऐसा मिट्टी को खोद कर जो है हमारे टैलेंट्स को हम छुपा के रखते हैं. 5 தாளந்து வச்சு 5 சம்பாதிச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு திறமை நீங்க பயன்படுத்துங்க. देखो 5 तोड़ा को उसने जैसा 5 उसने किया वैसा आपको टैलेंट को जो है आपको बढ़ाना है. அப்ப அந்த அவங்க சொன்ன உடனே அவங்களுக்கு அந்த எஜமான் ஒரு வார்த்தையை சொன்னார் அல்லவா? तो उसमें तो स्वामी ने जो है वैसा एक वचन उनसे कहा, அவர்களை பார்த்து உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, और धन्य और अच्छे और विश्वास योग्य दास ऐसा करके कहा. கொடுத்தல் உண்மையா இருந்தா அந்த கொடுத்த வேலையை மட்டும் செய்தார்கள். और जो काम दिया उसने वो किया ठीक तरह से. அப்ப அந்த ரெண்டு பேருக்கும் அதே தான் அவர் சொன்னார். तो और 2 दासों को भी वैसे ही कहा. இந்த இவனுக்கு என்ன சொல்றாரு என்றால், तीसरा वाले को क्या? அவனுடைய எஜமான் இவன் சொன்னதுக்கு பிரதியுத்தரமாக, और उसने स्वामी ने उससे ऐसा उत्तर दिया, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. हे दुष्ट और आलसी दास. என்ன சொன்னாரு? பொல்லாதவனோ சோம்பலுமான ஊழியக்காரனே. दुष्ट और आलसी दास. இன்னைக்கு நம்மளும் ஊழியக்காரங்க தான், எல்லாரும் ஆண்டவருக்கு வேலைக்காரங்க தானே. देखो हम लोग आज भी जो दास जो है हम நாம எப்படி இருக்கிறோம் हम कैसा யோசிக்கணும். हम कैसा है हमको सोचना है. நாம் பரலோகத்துக்கு நாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். हम जो है स्वर्ग राज के लिए हम तैयार हो रहे हैं. அநேகரை ஆயத்தப்படுத்த வேண்டியவர்களா இருக்கிறோம். और बहुत जन को तैयार भी कराना है. இதை தியானிக்கிறேன்னா, और ये जो हम ध्यान करने वाले हैं, என்னுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? और मेरी स्थिति अब कैसी है? ஆண்டவர் கொடுத்த தாளந்தை கொண்டு ஆண்டவருக்காக நான் சம்பாதித்திருக்கிறேன். और प्रभु ने जो मुझे टैलेंट जो मुझे दिया है उसके लेकर मैं बढ़ाया है क्या? சரி, ஆண்டவருக்கு சம்பாதிக்கிறதை விட்டுருவோம்.
இருக்கட்டும், ठीक है छोड़ दो, परमेश्वर உங்களுக்கு கொடுத்த தாளந்தை உங்களுக்காவது நீங்க வந்து பிரயோஜனப்படுத்தி இருக்கிறீர்களா? तुमको जो टैलेंट दिया है क्या, तो उसमें तुम जो है वर्कआउट तुम किए हो क्या? அங்கே சொல்லி ऐसा करके बोलकर பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, ये दुष्ट और आलसी दास, நான் விதைக்காத இடத்துல அறுக்கிறவன், जब तू ये जानता है कि मैं जहां कर भी नहीं बोता है वहां काटता हूँ, தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன், और जहां नहीं चीटता है वहां बटोरता हूँ। நீ என்னை பத்தி நீ அறிந்திருக்கிறாயே, तू मेरे बारे में तो अच्छी तरह से जानता है। என்ன பணத்தை கொண்டு போய் நீ கொண்டு பேங்க்ல போட்டு வச்சிருக்க வேண்டியதானே? क्या मेरी जो है धन जो है तुम जो है बैंक में जाके डालना, சரி பேங்க்ல இருந்தா அந்த பணத்துக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும், அதை பெற்றுக்கொள்வேனே। तो वहां पर जो है ब्याज वहां पर मिलता है, तो वो तो तुम पा सकते थे ना। அதனால உடனே ஐயோ அவனால சம்பாதிக்கலாம், அவன் மேல ஆண்டவர் பரிதாபப்படல, तो परमेश्वर जी उसके ऊपर ऐसा दया नहीं किया। நல்லா அறிந்து கொள்ள வேண்டும், अच्छे से जान लो। அங்க அந்த எஜமான் பரிதாபப்படல, और ऐसा वो जो स्वामी जो है, இது ஆண்டவர் சொன்ன காரியம், ये परमेश्वर ने बोला होगा நாம் யாரும் எதிலிருந்து தப்பித்து கொள்ள हम முடியாது। जो किसी से भी हम नहीं बच सकते हैं, வரங்கள் வல்லமைகள் கிருபையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது और என்றால், सामर्थ हमको दिया है, तो எதற்காக பயன்படுத்த கண்டிப்பா அதற்காக பயன்படுத்தியே ஆக வேண்டும்। हमको टैलेंट क्यों दिया गया उसके बारे में हम जो है हम जरूर हम उसको उपयोग करना है। அவனிடத்தில் எடுத்த அந்த தாளந்து எடுத்த அந்த 10 தாளந்துகளும் கொடுங்கள் என்று और சொன்னார்। उसने बोला कि उसके पास जो है जिसको जो है 10 उसने कमाया उसको दे दो। யார் உண்மையாய் உத்தமமாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு மேலும் மேலும் கொடுக்கப்படும்। जो कोई भी सच्चाई और खराई मार्ग में चलते हैं, दूसरे से जो छीन कर उनको बार बार उनको दिया जाएगा, அவர்கள் பரிபூர்ணம் அடைவார்கள்। और एकदम परिपूर्ण होंगे। உண்மையும் உத்தமமாய் இருக்க வேண்டும், और हम जो सच्चाई और खराई और एकदम धर्मी से, உண்மையும் உத்தமமாய் இருக்க வேண்டும்। हम जो है एकदम खराई मार्ग में चलना है। நம்முடைய இருதயத்தை தேவன் பார்க்கிறார், हमारे हृदय को प्रभु जानता है, நம்மோடு பேசுகிறார், हमसे बातें करता நம்மை है, உணர்த்துகிறார், और हमें सुन देता நம்ம है, மனசாட்சியை நாமே ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுகிறோம்। और हमारे मन को हम ही ऐसे निराश करते हैं। ஆனபடியால் தேவன் வைத்திருக்கிற லக்கை நம்ம அடைய முடியாமல் இருக்கிறோம்। इसलिए प्रभु जो लक जो रखा है वो हम नहीं हम जो है नहीं जा पाते हैं। எந்த ஒரு மனிதனும் ஆண்டவரை இருந்திருப்பிலே இருப்பான்னு சொல்லவே और இல்லை। परमेश्वर ऐसा नहीं कहा कि तुम अभी जिस स्थिति में हो उसी स्थिति में जिंदगी भर रहो। நீங்கள் பலுக வேண்டும், பெருக வேண்டும், ஏராளமாய் மாற வேண்டும் தானே ஆண்டவர் சொல்லி तुम இருக்கிறார்। जो है बढ़ना और बढ़ते ही रहना है करके प्रभु की यही इच्छा है। எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபையை ஞானத்தை கொடுத்திருக்கிறார்। और प्रभु जो है ज्ञान और बुद्धि हमको दिया है, என்னென்ன வேலை செய்ய வேண்டுமோ और जो है हमको प्रभु ने क्या क्या आकार दिया है, அவைகளை செய்ய வேண்டும்। और वो सब हम करना है। பிரயோஜனமற்ற அந்த ஊழியக்காரனை और जो ऐसा जो निराश पावे जो ऐसा दास जो है, உன்னை வேலையில வச்சிருந்தேன், உன்னை ஊழியத்தை தந்தேன், உன்னை செலக்ட் பண்ணி உன்னை ரட்சித்திருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையா மாற்றி உனக்கு கிருபை தந்திருந்தேன், मैंने तुम्हें उद्धार किया, मैंने तुम्हें इतना अच्छी तरह से मैंने तुम्हें रखा था, நீ அதை ஏன் உதாசீனப்படுத்தினா என்று ஆண்டவர் கேட்கிறார்। तुम उसको तुच्छ क्यों माना? இங்க சொல்ல பிரயோஜனமற்ற வேலைக்காரனாகிய இவனை और जो नहीं जो ऐसा ऐसा दास को புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் என்று और சொன்னார்। उसको तुम जो है वहां पर फेंक दो करके कहा, அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும்। और वहां पर जो हमेशा रोना धोना होगा। இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, और इसमें से प्रभु हमको क्या सिखाता है? எல்லாருக்கும் ஆண்டவர் ஞானம் கொடுத்திருக்கார், கிருபை கொடுத்திருக்கார், சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார்। और प्रभु जो है सबको एक एक मौका जरूर देता है, அவங்க அதுல முன்னேறி செல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்। और हम जो है जिंदगी में बढ़ना है करके प्रभु चाहते हैं। இப்ப எல்லாரும் பிறந்து வந்திருக்கிறோம், देखो सब लोग जो आए हैं, எல்லாம் பிறக்கும்போது எல்லாரும் விசேஷ ஞானத்தோட பிறந்தாங்க। देखो सब लोग जन्म लेते एकदम विशेष ज्ञान उनको मिला था क्या? எப்போ ஒரு பாடல்ல கேட்ட ஞாபகம் இருக்குது, अभी एक गाना में मैंने सुना, இல்ல பிறக்கும்போது எல்லாமே நல்ல பிள்ளைகள் தான், देखो जब भी हम जन्म लेते हैं सब अच्छे बच्चे रहते हैं, நல்லவர்களாய் வளர்கிறார்களோ கெட்டவர்களாய் வளர்கிறார்களோ அது வந்து அன்னை வளர்க்கையில தானே ஒரு பாடலோட கேட்டிருக்கிறேன்। देखो जो जो ऐसा करता है, जो ऐसा बढ़ता है, उसके माता पिता की देखभाल में ऐसा रहता है। அப்ப அன்னையுடைய இதுல வந்து பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது। तो माता पिता की देखभाल बहुत आवश्यक है। அந்த தாய் அந்த பிள்ளையை வளர்க்கக்கூடியதுல ரொம்ப முக்கியத்துவம் இருக்கிறது। देखो उसकी माता जी जो है अपने बच्चे को जो है ठीक तरह से पालना है। நேற்று மாலையில நான் வந்து இந்த வண்டியை வந்து பார்க் பண்ணிட்டு உள்ளே கேட்ட பூட்ட போனேன்। और मैंने जब भी गाड़ी को पार्क करके मैंने गेट मैंने बंद किया, ஏத்த பில்டிங்ல இருந்து ஒரு சகோதரி கையை காட்டிச்சு, எதுக்குன்னு எனக்கு புரியல। और सामने का बिल्डिंग में जो है एक स्त्री जो है मुझे हाथ दिखाई, क्यों दिखाई मुझे नहीं पता। நம்மள பார்த்தா வருகிறார்களா, क्या हम वो देख के आ रहे हैं क्या? பூட்டிட்டு போயிடுவோம்। நான் வந்து அந்த கேட்டையும் க்ளோஸ் பண்ணுவேன்। तो मैंने गेट भी ऐसा क्लोज किया, நடந்து வந்துகிட்டு இருக்கிறார்கள்। और वो जो स्त्री जो है चल के आ रही है, நம்மிடம் தான் வருகிறார்களா, क्या वो मेरे को देखकर आ रही है, போகிறார்களா, किधर और जा रहे हैं? சரி இங்க மாதிரி வந்தவன் கதை கொஞ்சம் திறந்து வச்சா
வந்தார்கள் तो मैंने फिर ऐसे दरवाजा मैंने खोल के रखा था, நேரே आए என் முன்னாலே வந்தார்கள் और मेरे सामने आए அவர் பேக்கை திறந்தார்கள் और आए, बैग ऐसा निकाले ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஒரு 4 ஸ்வீட் வச்சமே ஒரு பேக் பண்ணி இருக்கிறார்கள் और एक स्वीट बॉक्स ऐसा मुझे दिए அதை எடுத்து கொடுத்தார்கள் और ऐसा वो निकाल कर मुझे நான் दिए। நினைச்சேன் என்ன பூஜை கஜை பண்ணி கொண்டு வந்துட்டாங்களா मुझे लगा कि पूजा वगैरह तो करके तो नहीं दिया। என்ன என்று கேட்டேன் मैंने पूछा क्या? சார் என்னோட பையன் வந்து 12th வந்து 91% வாங்கி और मेरा இருக்கிறான் बेटा जो है 91% जो है 12th में लिया அவனுக்கு வந்து ஐஐடில வந்து இன்ஜினியரிங்ல சேர்ந்து और उसका விட்டான் IIT इंजीनियरिंग में उसको डालना है அப்ப அவளோட பேசி கொண்டிருந்தேன் கொஞ்ச நேரம் और उनसे थोड़े समय में बात कर அப்ப रहा அந்த था। பிள்ளை வளர்க்கறதுல படிக்கிறதுல அவர் எவ்வளவு பிரயாசம் எடுத்தார்கள் என்பதை என்னிடம் சொல்லி और கொண்டிருந்தார்கள் मतलब अपने बेटे को जैसे पढ़ाने के लिए कितना प्रयास उठाया करके माताजी मेरे से कह रही थी। பாருங்க அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை படிக்க அவ்வளவு பிரயாசம் எடுக்கிறார்கள் देखो कितना वो लोग प्रयास उठाते हैं, அது 50% தான் वो 50% ही है மீதி உள்ள 50% பிள்ளைகள் அந்த தாய் சொல்லை கேட்டு அதன்படி நடக்கிறார்கள் और बचा हुआ 50% जो है माता जैसा बोलते वैसे बेटे चलते हैं சோ அந்த லெவலை அவர்கள் அடைந்து और விட்டார்கள் उस लेवल को पाना है। நான் சொன்னேன் சரி உங்க பையன் நன்றாக படிக்கிறான் तो मैंने बोला कि तुम्हारा बेटा अच्छे से पढ़ रहा है உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன் और मैं प्रार्थना करता உங்க हूँ பையன் நன்றாக படிப்பான் और तुम्हारे बेटा अच्छे से पढ़ेगा அவனுக்கு சொல்லி கொடுங்கள் और उसको நீ सिखाओ। படித்துக் கொண்டிருக்கும் கேம்பஸ்ல செலக்ட் ஆகி வந்து விட और तुम வேண்டும் कैंपस में तुम सेलेक्ट होकर तुम आना है, நீ வேலை தேடி போக கூடாது तुम जो है काम ढूंढ कर नहीं जाना है கம்பெனிக்காரன் உன்னை தேடி வரணும் और कंपनी जो है तुमको ढूंढ कर आना அவர் है। ரொம்ப சந்தோஷமா இருந்தது वो बहुत अच्छा लगा சார் உங்களோட பேச ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னாங்க और बोले कि तुमसे बात करके बहुत अच्छा காட் लगा பிளஸ் யூ அனுப்பி और வைத்தார். मैंने बोला कि परमेश्वर तुम्हें ஏன்னா आशीष ஆண்டவர் करेगा। வந்து என்ன உலகத்தாங்க கூட இவ்வளவு கவனமா இருக்கிறார்கள் और जो है आज दुनियादारी भी लोग भी इतना सावधान कैसे ஆனா रहते மெய்யான हैं? ஆசீர்வாதத்தை பெறக்கூடியவர்கள் யார் और जो सच्चे आशीष पाए हुए हम தேவனுடைய பிள்ளைகள் தான் और हम जो है ஏன்னா परमेश्वर के தேவன் बच्चे சர்வ வல்லமை உள்ள தேவன் और परमेश्वर सर्व सामर्थ्य है। அவர்தான் வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் எல்லாவற்றையும் அவர் தான் உண்டாக்கி இருக்கிறார் आकाश पृथ्वी और समुद्र को सारा उसी ने ही बनाया அதை है விட அவருடைய ரூபத்தின்படி அவருடைய சாயல நம்ம உருவாக்கி और இருக்கிறார் उसके स्वरूप से जो है प्रभु ने हमें बनाया है அவர் ஞானத்தை தந்திருக்கிறார் और ज्ञान भी दिया है அவர் கிருபை और தந்திருக்கிறார் अनुग्रह भी दिया है அப்புறம் வளர்ந்த பிறகு நம்முடைய கடமை और ऐसे बढ़ते भी हमारा ही अनुग्रह। சகோதரர் ரசல்ராஜ் அவர்களை ஒரு நாள் பார்க்க ஒரு கம்பெனிக்கு போயிருந்தேன் और जो है रसलराज भाई को मैं अपना देखने के लिए उनकी कंपनी में गया था கபோர்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம் டேபிளுக்கு பெயிண்ட் அடிக்க சொல்ல என்னதான் பண்றாருன்னு பார்க்க और போயிருந்தோம் वो लोग ने बोला कबोर्ड में पेंट और उसमें मैं देखा, मैं देखने का क्यों क्या करते அவர் हैं கூட்டிட்டு போய் பெரிய ரூம் திறந்தார் और बहुत बड़ा रूम को एक बार ऐसा खोले பெரிய ரூம் திறக்காருன்னு பார்த்தோம் और इतने बड़ा ऐसा रूम को खोला இதுல தான் பவுடர் கோட்டிங் கொடுக்கணும்னாரு और इसमें मैं पाउडर कोटिंग करना அத है ஒரு ஆளு வேகமா பிடிச்சு இழுத்தால இருக்க முடியும் அவரு டக்குன்னு இழுக்கிறார் और उसने ऐसा तुरंत ऐसा उसने निकाला இன்னொரு ரூம் திறந்து तो காட்டினார் और एक रूम मुझे खोल कर दिखाया என்ன ரூம் திறந்து காட்டுற மாதிரி இங்க தான் இது ஹீட் ஆகும்னு சொல்றாரு और इसी में इस रूम में ही हीट होता है। அப்ப நான் வரும்போது நினைச்சிட்டு வந்தேன் तो मैं आने का टाइम सोच के गया था இந்த வேலைகள் நமக்கு என்னன்னே தெரிய और மாட்டேங்குது ये सब काम तो मैं आजकल में देखा भी नहीं। இதை எப்படி இதுக்கு பவுடர் கோட்டிங் ये கொடுக்கணும் पाउडर कोटिंग कैसे डालते हैं இதுக்கு வந்து எவ்வளவு ஹீட் வைக்கணும் और इसमें कितना हीट எல்லாம் करना அவருக்கு है தெரியுது और सब उनको पता है இன்னைக்கு ஒரு வேலை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறார் और केवल वो काम कर रहे हैं அதனால சம்பளத்தை மட்டும் தான் வாங்குறார் और जो ऐसा 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 तनख्वाह लेते हैं। ஒரு சம்பளம் தான் கொடுக்க சம்பளம் தான் வாங்குறார் देखो जो तनख्वाह मिलता है वो तनख्वाह लेते இந்த हैं திறமை அவர்கிட்ட தான் இருக்கிறது क्योंकि ये जो है सामर्थ उनके पास இவர் ही है செய்யற பொருளை வச்சு தான் அந்த சேட்டு வித்து அவன் பணம் சம்பாதிச்சிட்டு और ये இருக்கிறான் जो कर रहे हैं वही जो इसका सेठ जो है बेच के कमाता है। இதே இது ஒரு இடத்தை பார்த்து இப்படி ரெண்டு பெரிய மிஷினை போட்டு கொஞ்சம் இதுக்கெல்லாம் வச்சுட்டாருன்னு और வச்சுக்கிடுவோம் ऐसा 2 मशीन अगर डाल लिया समझ लो இவர் முதலாளி ஆயிருவார் और यही स्वामी बन जाएंगे। கொஞ்சம் தைரியம் வேணும் ஆண்டவரோட கிருபை நமக்கு வேணும் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணணும் और परमेश्वर की अनुग्रह और बड़ी आशीष जो है चाहिए रहेगा। இன்னும் 4 பேர் வச்சு வேலை வாங்கலாம் और ऐसे 4 दिन के बाद काम கொஞ்ச நாள் கழிச்சு அவர் கார்ல வந்து சேட்டா தான் சுத்தணும் और वो लोग जो थोड़े दिन के बाद जो है कार में वो लोग இது घूमेंगे ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் और ये प्रभु दिया है। இந்த திறமை நான் நினைச்சேன் இவர்கிட்ட இவ்வளவு பெரிய திறமை இருக்குது और तो मैं ही सोचा कि प्रभु इतना बड़ा उनको दिया है टैलेंट। இல்லையா இவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு ரூம் வாங்கி இதை செஞ்சிருந்தாருன்னா अगर यही जो है छोटा सा रूम लेकर अगर एक काम वो किया तो அவர் பெரிய ஆளா தானே இருப்பாரு ये बहुत बड़ा நாம आदमी बन என்ன सकता है। நினைச்சிருந்தோம் हम क्या सोचते हैं நம்மளால என்ன முடியும் अरे हमसे क्या होगा, நமக்கு இவ்வளவுதான் முடியும் अरे हमसे इतना ही होगा। அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் நம்மளவே தான் அவர் ஒரு மனுஷன் தானே देखो हमारे ऐसे वो भी एक व्यक्ति है ना அவருக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தை வச்சு அவரு போட்டு ஒரு இடத்தை வாங்கி பொருளை வாங்கி போட்டு ஆட்கள் வச்சு வேலை பார்த்து இன்னைக்கு பெரிய சேட்டா இருக்கிறார் उसको जैसा ज्ञान मिला है एक जो जगह लिया और 4 जन को काम दे रहे हैं। அதுக்காக நீங்க ரசல்பதை குறைச்சு சொல்றேன்னு तो நினைச்சிடாதீங்க ये मत समझो कि मैं उन भाई के बारे में एकदम कम करके बोल रहा हूँ, எனக்கு அப்படி தோணிச்சு मेरे को ऐसा लगा அவ்வளவு திறமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் और प्रभु ने इतना टैलेंट उनको दिया है। நமக்கு டப்பால வந்து பெயிண்ட் அடிக்க தான் தெரியும் देखो हमको डब्बा से निकल कर हमको पेंट அது मारना கீழே पता है, வடிஞ்சு போனாலும் எப்படி நிப்பாட்டணும்னு தெரியாது अगर नीचे अगर जा रहा है उसको कैसे रोकना नहीं मालूम।
நான் என் வேலையில பெரிய ஆளா இருக்கலாம், देखो मैं मेरे कामों में एकदम अच्छा रहेगा அவர் வேலையில அவர் தான் பெரிய ஆளு. और उनके कामों में वही होशियार। எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமை और सबको கொடுக்கப்பட்டிருக்கிறது. एक टैलेंट दिया गया, அந்த திறமையை பயன்படுத்துங்க. उसको टैलेंट आप जो है कर लो, उपयोग कर लो। நம்ம ஆரோன் பிரதர் எடுத்துக்கிடுவோம். अभी आरोन ब्रदर को ले लो, அவர் கம்பெனில இருந்து வேலையை முடிஞ்சாச்சு. और कंपनी से काम खत्म। உண்மையா உத்தமமா இருந்து வேலைகளை செய்யக்கூடியவர் देखो தான். अच्छाई और एकदम अच्छा खराई से जो है काम करते हैं। ஒரு கம்பெனில பாருங்க கூப்பிட்டு அந்த மெஷின்ல அசெம்பிளி பண்ணனும் வேலை கொடுத்திருக்காரு. और जो है एक कंपनी में जो मशीन को असेंबल करने का काम दिया அப்ப गया, அந்த ஞானத்தை तो கொடுத்திருக்கிறார். प्रभु ने वो ज्ञान दिया। அவர் எத்தனை வயசானாலும் அத்தனை வயசானவங்க வேலை பார்க்கலாம் और பாருங்க. कितना भी समय होने दो, उतना तक कितना भी एज होने दो काम करेंगे। கவர்மெண்ட் மாதிரி 58 வயசு 60 வயசுல முடிச்சிட்டு வெளியே போன்னு சொல்ல ऐसा மாட்டான். नहीं कि जो है 60 साल में चल तू रिटायरमेंट हो गया वैसा करके नहीं भेजेंगे। ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? प्रभु ने हमको क्या दिया, அதுல இன்னும் வளர்ந்து பெருக और வேண்டும். उसमें हम और आगे बढ़ना है। நான் வாலிபரோட சொல்லுவேன், हम जवानों को ऐसे நீ कहते வேலை हैं, பார்க்கறது சரி, तुम काम करते हैं ठीक, அந்த வேலையில திருப்தி அடைஞ்சிராதங்க. और उसी काम में तुम तृप्त मत रहो। அதுல திருப்தி அடைஞ்சு அதுக்கப்புறம் வேலை முடிஞ்ச உடனே மொபைலே பார்த்துக்கிட்டு நேரத்தை போக்கிறாதங்க. तो आप जो है काम खत्म करने के बाद मोबाइल में तुम मत रहो। எத்தனை பேரோ வந்து அதற்கு பிறகு ஈவினிங் காலேஜ் படிச்சு படிச்சு பெரிய டாப் பொசிஷனுக்கு और போயிருக்கிறார்கள். उसके बाद बहुत लोग जी इवनिंग में कॉलेज जाकर या फिर कुछ पढ़ाई करके टॉप पोजीशन में गए हैं। என் கூட அசிஸ்டன்ட் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் சொல்லி வாணி என்ற ஒருவர் और இருந்தார். मेरे साथ जो है असिस्टेंट अकाउंट ऑफिसर ऐसा वानी करके एक व्यक्ति था। ஒரு நாள் லிஃப்ட்ல போய் கொண்டிருந்தோம். और एक दिन जो है लिफ्ट में जा रहे थे, அப்ப அவர் சொன்னார், तभी उसने कहा, சார் இந்த லிஃப்ட்ல நான் லிஃப்ட் மேனா வேலை பார்த்தேன்னார். देखो इस लिफ्ट में मैं लिफ्ट मैन की मैंने काम किया। நான் கூட கொஞ்சம் அதிர்ச்சியானம் பாருங்க. मैं भी थोड़ा शॉक हो गया, நான் லிஃப்ட் மேனா வேலை பார்த்தேன். मैं लिफ्ट मैन काम किया। சரி அதுக்கு பிறகு எப்படி இந்த வேலைக்கு வந்தீங்க? उसके बाद तुमने इतने बड़े पोजीशन में कैसा आए? அதை வச்சுட்டே படிச்சிட்டு இருந்தேன் சார். देखो मैं वो काम करते ही मैं जो है पढ़ रहा था, நான் படிச்சு பாஸ் ஆயிட்டேன். मैं पढ़कर पास हुआ, பிகாம் படிச்சு பாஸ் ஆயிட்டேன். बीकॉम करके पास हुआ। அப்படியே டிபார்ட்மெண்ட் அப்ளை பண்ண வேலையும் கிடைச்சிட்டு तो ऐसा मुझे काम भी मुझे मिला, நான் ஒரு கிளர்க்கா இருந்தேன். मैं एक क्लर्क था। திருப்பி ரெண்டா படிச்சாரு பாருங்க. और उसके बाद मैंने फिर से मैंने पढ़ाई இப்போ की, ஆபீசர் ஆயிட்டாரு. वो ऑफिसर हुआ, எனக்கு அடுத்த லெவல் ஆபீசர் அவரு. और मेरे अगले जो है ऑफिसर நான் हुए। ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். मैं बहुत बड़ा आश्चर्यचकित हुआ। உலகத்தில் உள்ள மக்கள் தான், देखो दुनियादारी लोग ஆண்டவரை அறியாத மக்கள் தான் परमेश्वर को नहीं जानते என்ன हैं, திறமை அவர்களுக்கு இருக்கு பாருங்க. लेकिन क्या टैलेंट उनको जो है मिला है। ஆண்டவர் இங்க எழுதி வைத்திருக்கிறார். प्रभु ने जो लिख के तो दिया நாம் है, தேவனுடைய பிள்ளைகள் हम जो है प्रभु के लोग, மற்ற எல்லார காட்டிலும் பெரிய லெவல்ல போக முடியும். और बाकी सब से जो है अगर उससे कर सोचेंगे तो उनसे எது बड़ा நம்மை கொண்டு போகும்? ये कैसा बन सकते हैं। உண்மையும் உத்தமமும். हम जब भी सच्चाई से जब भी रहेंगे तो ஆண்டவர் கண்டிப்பா கணக்கு கேட்பார். प्रभु जो है जरूर हमसे हिसाब நம்ம पूछेंगे। கொடுத்த திறமைக்கு கணக்கு கேட்பார். हमको जो टैलेंट मिला उसमें जरूर प्रभु जो हिसाब நம்ம पूछेंगे। வாலிபத்தை ஏதாவது வந்து நன்றா படிங்க, மியூசிக்கா படித்துக் கொள்ளுங்க. देखो अच्छे से एकदम जवानों म्यूजिक तो कम से कम पढ़ो। பாருங்க மியூசிக் நல்லா படிச்சுக்கிட்டாங்கன்னு देखो வச்சுக்கிட்டோம். म्यूजिक अगर अच्छी तरह से पढ़ लिया तो வேலை முடிஞ்ச உடனே ஒரு 4 பேருக்கு மியூசிக் சொல்லி கொடுக்கலாம்ல. देखो काम खत्म करने के बाद एक 4 लोगों का बाकी म्यूजिक सिखा सकते हैं। ஒண்ணும் இல்ல, கிட்டாரா இருக்கட்டும் இல்ல கீபோர்டா இருக்கட்டும் எந்தெந்த கார்டை பிடிக்கணும் எப்படி செய்யணும் வந்து 2 நாள் சொல்லி கொடுக்கணும், 2 வாரம் படிங்கன்னா அனுப்பிவிடும். देखो गिटार रहने दो, कीबोर्ड रहने दो, मस्त 2 दिन बुलाओ और 2 हफ्ते के लिए बोलो कि पढ़ के आ जाओ। உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வருமா வராதா? क्या तुमको एक्स्ट्रा इनकम तुमको आएगा कि नहीं। இப்ப நம்ம சாம் பிரதர் இங்க தான் இருக்காரு. अभी देखो सैम भाई यहाँ पर ही बैठे हैं। சாம் ஆரோன், सैम आरोन, 2 சாம் இருக்கிறாங்க இல்லையா? சாம் ஆரோன் பிரதர் देखो सैम आरोन ब्रदर जो है, அவர் ஆபீஸ் வேலை முழு வேலை தான். देखो ऑफिस में तो पूरा टाइम काम करते அதை हैं। முடித்து கொண்டு அவரு கொடுத்த அந்த ஞானம் கிருபை उसके बाद जो उनको ज्ञान जो टैलेंट जो मिला, அவர் போய் பிள்ளைகளுக்கு டியூஷன் எடுக்கிறார். और वो जाके ट्यूशन लेता है। இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைக்கிறார். देखो और थोड़ा जो प्रयास उठाते हैं அதனால ஒரு அடிஷனல் இன்கம் கண்டிப்பாக வரும். और उसमें एक एडिशनल इनकम आता है। ஆண்டவர் அந்த திறமை देखो கொடுத்திருக்கிறார், प्रभु ने जो टैलेंट दिया அந்த है தாளந்தை கொடுத்திருக்கிறார். वो टैलेंट दिया है, அவர் பயப்படுதாவது அதை பயன்படுத்துகிறார். और वो लोग जो है पर उपयोग करते हैं। இப்படிப்பட்ட காலத்துல ஒரு வந்து நான் வேலை முடிச்சாச்சுப்பா வீட்டுக்கு வந்தாச்சு நல்ல கரமா ஒரு காஃபி கொண்டா குடிச்சிட்டு சேர்ல படுத்துட்டு டிவி பார்க்கணும்னா देखो अगर ऐसा भी कोई कर सकते हैं कि काम खत्म करें घर पे आके चलो एक कॉफी पी लेते हैं, आराम से एक रेस्ट लेते हैं, वैसा भी कर सकते हैं। 1.5 மணி நேரம் டிவி பார்த்து டிவில இருந்து எதுவும் வந்து கொடுக்க देखो மாட்டாங்க, 100 ரூபாய் வாங்கிக்காங்கன்னு. अगर 1.5 घंटा 2 घंटा तुम घर पे बैठ के अगर टीवी देखेंगे तो टीवी आपको कुछ आके पैसा देगा क्या, ले लो करके। அருமையானவர்களே, இது வந்து சோம்பலா இருக்கக்கூடிய காலம் அல்ல. ये मेरे प्रिय लोग आलसीपन रहने की ये समय नहीं है। உங்களுக்காக நீங்கள் உழையுங்கள், आप जो है आपके लिए कमाओ கர்த்தருக்காக உழையுங்கள், और परमेश्वर के लिए भी कमाओ, உண்மை கண்டிப்பாக இருக்க और வேண்டும். सच्चाई से रहना है। உங்களுக்கு தான் சாப்பாடு செய்ய திறமை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். देखो अभी ऐसा खाना अभी मिलता है तो, அக்கம் பக்கத்துல பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, देखो आजू बाजू से बात करते பிள்ளைக்கு हैं பர்த்டேன்னு சொல்லுதாங்கன்னு और अभी வச்சுக்கோங்க. बोलते हैं कि मेरे बच्चे को बर्थडे है। நீங்க நல்லா கொண்டாடுங்க, देखो अच्छी तरह से तुम உங்க बनाओ। சாப்பாடு நான் ஆக்கி தரேனே. अरे मैं खाना बना के देता हूँ, அப்ப அவங்க அப்படியே நீங்க ஆக்கி தருவீங்களா? ரைட்டு, तो आप बोलते हैं कि हाँ वो आप ऐसे बना के ஆக்கி देंगे। கொடுத்துருவோம். देखो ऐसे बना के எப்படி देंगे। அவங்க மனசுல கேட்கும்,
देखो उनके சரி, संबंध நமக்கு में இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு देखो தந்திருக்கிறாரு, हमारे लिए इतना कष्ट उठा कर ये लोग ने जन्मदिन के लिए बनाया எவ்வளவுன்னு கேட்பாங்க. और पूछे कि कितना हुआ, அதை பத்தி பரவாயில்ல இருக்கட்டும்னு तो சொன்னாலும் वो बोलते कि नहीं जाने दो, இல்ல இல்ல கண்டிப்பா நீங்க வச்சுக்க. नहीं तुमको जरूर देना है क्या? தருவாங்களா தர மாட்டாங்களா? देखो देंगे कि नहीं देंगे, தருவாங்க இல்லையா? அவங்க அதோட விட மாட்டாங்க. केवल उसमें ही नहीं छोड़ेंगे। அவங்க மனசுல சே நமக்கு இவ்வளவு நன்மை செஞ்சாரு, देखो हमारे लिए इतना भलाई किया, அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல எங்கேயாவது வந்தா நீங்க எதுக்கு போட்டு ரொம்ப கஷ்டப்படுறீங்க? तो किसी भी क्लोज फ्रेंड को तुम क्यों इतना कष्ट उठाते हो? எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர் இருக்கிறார், मेरे को एक जानते एक भाई அவங்க है, சொல்லிட்டு அழகா செஞ்சுட்டு போறாரு. अरे वो तो इतना अच्छा खाना बनाता है, वो दे देंगे, அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்குது, उनको भी खुश रहेगा அவங்களுக்கு தேவைக்கு அதிகமான பணம் இருக்குது, और हमको भी एकदम अच्छा पैसा है அதை எடுத்து உங்ககிட்ட தராங்க, तो उनको देते हैं உங்களுக்கும் வேலையாயிருது. और आपको भी काम मिल இது जाता அற்பமா தான் தெரியும் முதலாவது. है। ये पहले तो एकदम तुच्छ ही 5 दिखेगा। பேருக்கு ஆக்குவீங்க, 10 பேருக்கு ஆக்குவீங்க, पहला 5 जन को या फिर 10 जन को பின்னால் बनाओगे, 100 பேருக்கு ஆக்குவீங்க, उसके बाद 100 जन को खाना ஒரு நேரம் बनाओगे, 1000 பேருக்கு ஆக்குவீங்க. फिर 1000 लोगों को खाना நீங்க बनाओगे, மட்டும் ஆக்க முடியாது, केवल आप नहीं, ஒரு டீம் நீங்க வச்சிருப்பீங்க. एक टीम को फॉर्म करना அந்த होगा திறமையை ஆண்டவர் உங்களுக்கு और प्रभु தந்திருக்கிறார், ने उस जो है அந்த आपको दिया கிருபை है தந்திருக்கிறார். और ऐसा एक अनुग्रह दिया है அதில் வளர வேண்டியது உங்களுடைய கடமை, और उसमें बढ़ना आपकी जो है ये, அதில் கவனமா இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை. और उसमें सावधान रहना आपकी काम है அதற்கு உங்களுக்கு ஆண்டவருடைய கிருபை வேணும், और उसके लिए प्रभु का अनुग्रह चाहिए தேவனுடைய கிருபை உங்களுக்கு வேண்டும். और प्रभु के अनुग्रह की बहुत அப்ப நீங்க जरूरत है தேவனிடத்தில் உண்மை உள்ளவர்களா இருக்க और வேண்டும். प्रभु के लिए भी एकदम सच्चाई से रहना உண்மை है உத்தமமான ஊழியக்காரனே, और सच्चा और खरा और நீ विश्वास योग्यता கொஞ்சத்திலே உண்மை तुम உள்ளவனாயிருந்தாய், जो है थोड़े में अच्छे थे, உன்னை அநேகத்தின் மேல் நான் அதிகாரியை வைப்பேன் என்று சொல்லுகிறார். मैं तुम्हें बहुत जगह पे आशीष करूंगा। அநேகர் என்ன செய்யறது என்றால் और भोजन क्या करते हैं தங்களையும் பார்த்து மற்றவங்களையும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கிறது. और जो है अपने से और दूसरे से कंपेयर करके देखते हैं, சரி அவரு ஒரு பெரிய பிசினஸ் செஞ்ச மாதிரி செய்யறார், अरे वो तो बहुत बड़ा बिजनेस कर रहे हैं, இப்ப நமக்கு அந்த வேலையெல்லாம் தெரியும், अरे हमको भी वो काम पता है, நம்மகிட்ட யாரும் சொன்னா क्या हमसे अगर कोई किया है तो அவருக்கு நமக்கு முடியுமா? अरे उससे और हमें ऐसा तोलना हो सकता है அவர் क्या? இவ்வளவு பெரிய வேலை எடுத்து செய்யறாரு, क्या वो बहुत बड़ा काम कर रहा है, இவ்வளவு எல்லாம் போய் வாங்கிட்டு வர்றாரு, देखो ये जाके सब लेके आ रहा है, நம்மளால முடியாது. क्या है हमसे होएगा क्या? நம்மளை நோக்கி ஒரு சந்தர்ப்பம் வருகிறது, देखो अगर हमको देखकर एक मौका आ रहा है तो, நம்ம பயத்துக்கு இடம் கொடுக்கிறோம் பாருங்க. और हम जो है डर के लिए हम जगह இந்த देते हैं, பயத்துக்கு இடம் இப்ப நம்மளால முடியுமா? क्या हमसे हो सकता है, இதை செஞ்சிட முடியுமா? क्या हम कर सकते हैं ஓ क्या? இதை நம்ம சமாளிக்க முடியுமா? क्या ये सब हम इतने हम संभाल सकते हैं क्या? நீங்க ஆண்டவரிடத்துல போய் ஜெபம் பண்ணி ஆண்டவர் வல்லமை பெற்று ஆண்டவரே உடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன், आप प्रभु से प्रार्थना करो और बोलो कि मैं आपके सम्मुख में आया हूँ। ஒரு ஆபத்துமாய் வருதுன்னு வச்சுக்காங்களா, एक ऐसा आपद ஒரு डर பயம் आ உங்களை रहा है, நெருக்கிறது, एक डर अगर आ रहा है तो, உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி और आप जो है ऐसा उनको बेड़ दीजिए। ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, प्रभु यही बोलता है कि जब तुमको ऐसा है तो मुझे देखकर நான் पुकारो, உன்னை விடுவிப்பேன், मैं तुम्हें छुटकारा நான் दूंगा உதவி செய்வேன், और मैं तुम्हें संभालूंगा எல்லா நன்மைகளும் பெற்றுக்கொள்ளன்னு தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். और तुम जो है सारे भलाई तुम पाओगे। இவ பயப்படுறதுனால और ये डर रहा है इसीलिए, அதை செய்யக்கூடிய சான்ஸ் வந்து செய்யாம விட்டுறதாங்க और பாருங்க. जो कर सकते हैं वो नहीं कर पाते हैं। அன்னைக்கு குழியை தோண்டி புதைச்ச மாதிரி देखो जैसा जो है दफना कर उसके अंदर गड्ढे के எப்போ डाल ஒரு दिया, மனிதன் ஒரு மனுஷி பயப்படுகிறார்களோ जब भी एक व्यक्ति जब भी डरता है தங்களுடைய திறமைகளை குழியை தோண்டி புதைத்து और अपने விடுகிறார்கள், टैलेंट को जो जब भी हम खोद कर हम रखते हैं तो, தங்களுடைய அறிவை குழியை தோண்டி புதைத்து और விடுகிறார்கள், हमारी ज्ञान को जो है हम जो है दफनाते हैं தங்களுடைய சந்தர்ப்பங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி और விடுகிறார்கள். अपनी मौका को जो है वो लोग गवाते हैं। வீட்டுல தான் இருக்கேன்னு வைத்துக் देखो கொள்வோம், घर पे ही है समझ लो, நீங்க 12th படிச்சிருக்கீங்க அல்லது ஒரு டிகிரி படிச்சிருக்கீங்க, आप 12th या फिर एक डिग्री पढ़ाई किए हो, ஏன் ஒண்ணுல இருந்து ஒரு 5வது பருவ பிள்ளைகளுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்க முடியாதா? तो ये जो फर्स्ट स्टैंडर्ड से लेके 5th स्टैंडर्ड तक आपका ट्यूशन आप नहीं सिखा सकते ஏன்னா हैं। அது மாதிரி எழுத படிக்க தானே சொல்லி देखो கொடுக்கணும், जो लिखा पढ़ना ही सिखाना है நம்ம ना, வீட்டுல இருந்துட்டு செய்யுங்க. क्या घर पे बैठ के करो ना, அக்கம் பக்கத்துல பிள்ளைகளா சின்ன சின்ன பிள்ளை கூட்டு கொஞ்சம் பாடம் படிச்சு तो கொடுங்க, आजू बाजू में जो है उनको बुलाकर ट्यूशन ले सिखा அதுல लो, உண்மையா இருங்க, उसमें सच्चाई से रहो, நன்றாக படிச்சு கொடுங்க. अच्छी तरह से அந்த सिखाओ, பிள்ளை நல்லா படித்து விட்டு என்றால் अच्छे से पढ़ने के बाद இன்னும் அநேக பிள்ளைகளை கூட்டி கொண்டு வருவார்கள். बहुत सारे बच्चे लोग को और लेके உங்க आएंगे வீட்டு வேலையும் பார்த்தாலாச்சுது, और घर के काम भी உங்க करेंगे எல்லா வேலையும் முடிஞ்சது. और तुम्हारा भी काम हो जाएगा இதுக்கு நீங்க பணம் கொடுத்து எதையும் வாங்கல, और तुम कुछ पैसा देकर नहीं कर रहे हो। ஆண்டவர் கொடுத்திருக்க அந்த ஞானத்தை அந்த அறிவை மட்டும் கொஞ்சம் பயன்படுத்த போறீங்க, கொஞ்சம் நேரத்தை பயன்படுத்த போறீங்க, परमेश्वर ने जो ज्ञान दिया है वो तुम उपयोग करो, உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் வரும். तुमको बहुत सारी भलाई आएगी। ஆண்டவர் நம்ம எதை கண்டும் பயப்படக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். तो परमेश्वर यही बोलता है किसको भी देकर मत डरो, பயப்படாதே, मत डरो, நான் உன்னோட இருக்கிறேன், मैं तुम्हारे நீ साथ हूं। வந்து தேங்காதே, और तुम ऐसा त्यागा नहीं, நான் உன் தேவன், मैं तुम्हारा परमेश्वर, நான் உன்னை பலப்படுத்தி मैं तुम्हें सामर्थ देकर உனக்கு சகாயம் பண்ணுவேன், मैं तुमको सहायता என் दूंगा, நீதியின் வளர்கிற உண்மை உள்ள கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். मेरी कराए हाथों से मैं तुम्हें संभालूंगा करके प्रभु यहोवा कहता है। ஹalleluya, हालेलुया। அப்ப நமக்கு என்ன கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், और तुम्हें क्या अनुग्रह तुम्हें दिया है, அதுல நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே போணும். और हर दिन हम उस अनुग्रह में बढ़ते ही நீ जाना
உட்கார்ந்து है। பிளான் பண்ணணும். हाँ, हम जो है बैठकर हम सोचना நான் है செய்யறது இன்னும் நல்ல செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? और भी अच्छे से करने के लिए मैं क्या करूं? வித்தியாசம் பண்ண இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? अगर कुछ अलग काम करूं तो मैं क्या करूं? இன்னும் கொஞ்சம் அதிகமா சம்பாதிக்க நான் என்ன பண்ணணும்? अगर मैं कुछ ज्यादा कमाना है நான் और இப்படியே தான் कमाना- வீடு இல்லாம இருந்து கொண்டிருக்க வேண்டுமா? देखो हम ऐसे ही जिंदगी भर रहना है क्या? ஆண்டவர் बिना கிருபை घर का? கொடுத்துட்டாரு தானே. क्या प्रभु ऐसा नहीं चाहता था? நன்றாக சம்பாதித்தால் நான் ஒன்றை செய்து விடலாமே. और अच्छे से कमाएगा तो और कुछ हम कर सकते हैं ना? பாருங்க, சிலவங்களுக்கு வந்து நிறைய இடத்துல ஊர்ல எங்கேயா சும்மா நிலங்கள் கிடக்கலாம், இடங்கள் கிடக்கலாம். देखो अभी जो यहाँ पर जो बैठे हैं वो गांव में कुछ ऐसा जमीन उनका उनके ऊपर रहेगा। நம்ம அதை பத்தி நினைச்சு பார்க்கறதே இல்ல. क्या हम उसके बारे में हम सोचते ही नहीं है? ஏன்னா பாம்பேல இருக்கிறோம். क्योंकि हम जो है ऐसा हम जो मुंबई में रहते हैं। அன்னைக்கு அந்த எஜமான் சொன்னா பாருங்க, तो स्वामी कैसा कहा? இப்போ உன்னால சம்பாதிக்க முடியலல்ல, अरे तेरे से कमा नहीं पा रहा है ना, நீ என்ன பண்ணுனா வந்து பேங்க்ல கொண்டு போடு. तुम जो है बैंक में जाके डालो। உங்களுக்கு இடம் இருக்குன்னா तुम्हारे पास अगर जगह है तो வீட்டை கட்டி வாடகைக்கு விடுங்க. अरे तुम जो है ऐसा है तुम दे दो। சரி, உங்களுக்கு வீட்டை கட்ட முடியல, तुमको घर बांधने नहीं हो रहा है, ஒரு ஆள்கிட்ட பேசி அவரே கட்ட சொல்லுங்க. एक व्यक्ति से बात करो, उसी को एक घर बांधने दे दो। இது வந்து நல்ல இடமா இருக்கல, நீங்க ஒரு கடையை கட்டிக்காங்க. और एक दुकान को एक डाल दो। எவ்வளவு செலவாச்சுன்னு சொல்லுங்க. और कितना हुआ बोलो? ஒரு மாசம் வாடகை எவ்வளவு, எத்தனை வருஷம் வந்து அத்தனை கழிச்சுக்காங்க. அந்த வருஷம் முடிஞ்சோன்னு உங்களுக்கு ஒரு கடையாவும் கட்டி கொடுத்துட்டு போயிருந்தான் பாருங்க. और एक भाड़ा कितना हो रहा है वो सब कर सकते हैं ना? செய்யணும்னா நிறைய இருக்குது. देखो अगर हम सोचते हैं कि करना है तो हम कर सकते ஒவ்வொரு हैं। திறமை நம்ம இடத்துல இருக்குது. யாருக்கு என்ன திறமை இல்ல. देखो हमको सारा टैलेंट हमारे पास है, ஆனா நாம முதலாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேணும். लेकिन पहली बात जो परमेश्वर को डरने वाला डर जो है हमारे पास रहना है। கர்த்தரை கனம் பண்ணுகிற கனம் நம்ம இடத்துல இருக்க और வேண்டும். परमेश्वर को जो आदर और महिमा जो देना है वो हम देना ही है। கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்தால் அவர் கண்டிப்பாக எதிர்பார்ப்பார். और परमेश्वर जो है भलाई हमसे चाहते हैं। நீங்கள் அதை செய்யாவிட்டால் நீங்கள் வந்து தேவனிடத்திலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள முடியாது. अगर ऐसा नहीं करेंगे तो प्रभु से आशीष तुम जो है निरंतर नहीं पा सकते हैं। 10 குஷ்டர்கள் வந்தார்கள், போங்கள் நீங்கள் போய் ஆசீர்வாதம் காண்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். देखो 10 कुष्ठरोगी और यानी कि कोढ़ी जो आए थे उस लोग गए। वो लोग அது எதை நம்பி போனார்கள்? कहाँ वो लोग गए? எதை நம்பி போனார்கள்? वो लोग किसके ऊपर भरोसा कर कर गए? கர்த்தருடைய வார்த்தையை நம்பி போனார்கள். परमेश्वर की जो वचन सुनकर वो गए। ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது என்றால் देखो याजक के पास दिखाना है तो யார் சுகமடைந்தாரோ அவரை போய் ஆசீர்வாதத்தில் காண்பித்து அதுக்கான இதைகளை பண்ணிக்கொள்ள வேண்டும். அதுக்கான பலியை செலுத்தி அதை சரி பண்ணிக்கொள்ள और வேண்டும். जिसको भी चंगा हुआ है याजक के पास दिकार और जो बलिदान जो देना है वो बलि भी देना है। கர்த்தருடைய வார்த்தை நம்பி விசுவாசத்தோடு போனபடினால என்ன ஆனார்கள் குஷ்டரோகிகள்? प्रभु की वचन जो है सुनकर वो कोढ़ी लोग गए तो क्या हुआ? என்ன ஆனார்கள்? சுகமான. இது நமக்கு நல்லா தெரியுது. वो स्वस्थ हुआ, हमको अच्छी तरह से पता है। ஆனா நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ப மாட்டேங்கிறோம். लेकिन हम जो है प्रभु की वचन के ऊपर भरोसा नहीं உன்னை करते हैं। ஆசீர்வதிக்க मैं ஆசீர்வதிப்பேன், तुम्हें आशीष ही आशीष உன் दूंगा, பேரை பெருமைப்படுத்துவேன், मैं तुम्हारे नाम को நீ बढ़ाऊंगा, ஆசீர்வாதமாய் तुम இருப்பாய், आशीष ही நீ रहेगा, போகையிலும் तुम ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், जाने में भी आशीष நீ வருகையிலும் और आने में भी ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், आशीष पाओगे, நீ வீட்டிலும் घर पे ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், भी आशीष நீ पाओगे, கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் தேவனா கர்த்தர் और ஆசீர்வதிப்பார். जो भी तुम हाथ से जो भी काम करोगे उसमें भी आशीष पाओगे। நம்ம இதை நினைச்சு பார்க்கிறது இல்ல. हम ये सब नहीं सोच कर இதை देखते நினைச்சு हैं। பார்த்தா என்னைக்கோ எந்த பெரிய லெவல்ல அடைஞ்சிருப்போம். अगर ये सब अगर सोचेगा तो हम कभी एक एकदम टॉप पोजीशन में हम रहते थे। இதை விட்டுட்டு ये छोड़कर தேவையில்லாத கதைகள் எல்லாம் பேசுறது, जो भी ना जरूरत की बातें हम बातें करना அடுத்த ஆள் கதையை போட்டு நம்ம பேசுறது, और दूसरी व्यक्ति की जो है बातें हम करना, நம்முடைய வேலை தானே மெனக்கெட்டு போகும். देखो हमारा अपना समय ही व्यर्थ होता है ना। இதுக்கு காரணம் என்ன என்றால் इसका क्या कारण है? கர்த்தருடைய வசனத்தை நாம் கருத்தாய் வந்து வாசிக்கிறதில்லை, और प्रभु की वचन जो है हम अच्छी तरह से नहीं पढ़ते அந்த हैं, பிரசங்கத்தை கவனமா கவனிக்கிறதில்லை, और जो संदेश जो देते हैं वो हम अच्छी तरह அந்த से नहीं கர்த்தருடைய सुनते, வார்த்தையின் முடிந்து அதனுடைய வாழ்க்கையை அமைத்துக் और கொள்ளுகிறதில்லை. प्रभु के वचन के अनुसार हमारे जिंदगी को नहीं बनवाते हैं, கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறதில்லை. और प्रभु के वचन के ऊपर भरोसा ही नहीं உள்ள करते இருக்கும்போதே हैं। கர்த்தருடைய வார்த்தையை हम விசுவாசித்தால் जो है प्रभु की वचन हम विश्वास किया तो ஆவியானவர் உதவி செய்து और जो पवित्र आत्मा जो हमको ऐसा உங்கள் करेगा, ஆவியோட அந்த வார்த்தை உங்களுக்கு பேசும் பாருங்க, और पवित्र आत्मा जो है अपने अंदर से उस वचन बात करेगा, உங்கள் விசுவாசம் பெருகும் और பாருங்க. आपकी विश्वास जो है बढ़ेगा, நீ அரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. और तुम बहुत बड़े बड़े कार्य तुम कर सकते हो। நன்மை பெற்றுக் கொண்டார்கள். देखो भलाई खाम वो लोग ने ஒருவன் खाए, திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். और उस 10 में से एक व्यक्ति जो है फिर से आकर प्रभु पर आकर से उसने बातें किया। ஒரு ஆள் நமக்கு தேங்கி சொன்னா நம்ம உடனே என்ன சொல்லுகிறோம்? अगर देखो कोई व्यक्ति हमें हमारे पास आकर अगर थैंक यू अगर बोलेंगे तो हम क्या फिर से बोलते हैं? என்ன சொல்லுவான்? வெல்கம் சொல்லுவான். हम वेलकम करके बोलते இவன் हैं। ஆட்டக்காரங்க கூட இன்னைக்கு எல்லாம் சொல்றாங்க, தேங்க்யூ சொன்னா வெல்கம்னு तो சொல்றாங்க आज ऑटो वाला भी वही बोलते हैं, இல்லையா? ஆனா ஆண்டவர் அப்படி எங்க சொல்லல. लेकिन परमेश्वर ने वैसा नहीं कहा। எப்ப நீங்க சுகமானவர் 10 பேர் இல்ல, देखो तुम चंगा पाए हुए 10 लोग,
நீ ஒருத்தன் தானே நன்றியோட திரும்பி வந்திருக்கிற. लेकिन 10 में से तुम एक ही तुम आकर मुझे धन्यवाद ही मुझे நீ कह रहा है. 9 பேர் எங்க நன்மை பெற்றோம்னா அந்த நன்மையை கொண்டுட்டே அவங்க போயிட்டாங்களா அப்படியே? बाकी 9 जन जो है भलाई पाया, भलाई पाकर ऐसे चले गए क्या? ஆண்டவர் கண்டிப்பா எதிர்பார்ப்பார். परमेश्वर जो है जरूर हमसे चाहते हैं, அல்ல இந்த 9 பேரை பத்தி அவர் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. क्योंकि अगर ऐसा है नहीं है तो फिर 9 जन के बारे में पूछने की जरूरत नहीं है ना. எல்லா கிருபையையும் கொடுக்கிறார். देखो सारी अनुग्रह सारी कृपा देते हैं, மனிதன் எப்படி வாழ வேண்டும் வழிவகுத்து கொடுத்திருக்கிறார். और और इंसान कैसा जीना है करके एक मार्ग दिखाया है, அவன் வந்து அதிலே வளர்ந்து பெருக வேண்டும் பாருங்க. और उस मार्ग में जो है बढ़ना है. யாரும் பிறக்கும்போதே பெரிய மாஸ்டரா பிறக்கிறது இல்லை. देखो कोई भी जन्म लेता है तो बहुत बड़े मास्टर की तरह नहीं पैदा होता है. எல்லாரும் நீங்க நியூஸ்ல பாத்திருப்பீங்க. देखो सब लोग न्यूज़ में देखे होंगे, பிரக்ஞானந்தான்னு சொல்லிட்டு செஸ் விளையாடக்கூடியவர். ऐसा प्रज्ञानंदा करके जो एक व्यक्ति एक चेस जो खेलता है, 18 वयசு தான் ஆகுது. सिर्फ उसको 18 उम्र ही हो रहा இது है, வேர்ல்ட் லெவல்ல போயிட்டு செகண்டா ஜெயிச்சு और வந்திருக்கிறார். पूरा विश्व भर में जो है सेकंड प्राइज वो लाया है. இது ஒரு நாளில் நடந்ததல்ல. एक दिन में नहीं हुआ, வருஷங்கள் பல வருஷங்கள் அவர் இதற்காக பிராக்டிஸ் और பண்ணியிருக்கிறார். बहुत सालों भर जो है प्रैक्टिस किया. சில வேளையில தோத்து விடுகின்ற और பொழுது कुछ जगह पे जब भी वो हार जाता है, நான் தோற்று விட்டேன் என்று சொல்ல மாட்டாரா. वो ऐसा नहीं बोलता है कि मैं हार गया. இந்த விளையாட்டுல இருந்து நான் இன்னொன்றை கற்றுக்கொண்டேன். इस जो है मैं खेल में और एक नया चीज मैंने सीख लिया. நான் ஜெயிக்க முடியாமல் போனதுக்கு நான் என்ன தப்பை செய்தேன் அதை நான் தெரிந்து கொண்டேன். मैं जिस समय में मैं नहीं जीत पाया और इसका क्या हर का क्या कारण है मैं जान लिया. பாருங்க அவருக்கு கொடுத்த தாளந்தை அவர் பயன்படுத்தினார் देखो பாருங்க. उसका जो टैलेंट मिला है उसने कैसा उपयोग किया, இப்ப அதுல வந்து செகண்ட்ல வந்தார். और उसमें विश्व में सेकंड आया. அவருக்கு கிஃப்டா கொடுத்த பணம் எவ்வளவு தெரியுமா? उसको गिफ्ट कितना मिला पता है? 66 லட்சம். देखो 67 लाख. 66 லட்சம் அவருக்கு கிஃப்ட்னு ஏராளமா तो வந்திருக்கும். 67 लाख और बहुत सारे गिफ्ट भी उसको आया रहेगा. தமிழ்நாட்டுல வந்து இறங்கின உடனே तमिलनाडु में जब आकर उसने उतरा, முழு வீடியோ குரூப் எல்லாமே எல்லாம் மீடியா எல்லாம் வந்து பயங்கரமான பேட்டிகள் கண்டார்கள். और बहुत बड़ा मीडिया जो है इकट्ठा होकर फोटो लेना वो सब लेना सब हुआ. தமிழக முதல்வர் 30 லட்சத்துக்கான காசோலை और கொடுத்தார். तमिलनाडु की जो चीफ मिनिस्टर जो है वहां पर आके जो है 30 लाख रुपए दिए. ஒரு மனுஷனுக்கு உண்டாக்குற மேன்மையை பாருங்க. देखो एक इंसान को कितना जो அந்த है, முழு குடும்பத்தையும் பிரதமர் டெல்லிக்கு வாங்கின ஃளைட்ல ஃப்ரீயா அழைச்சு அவர் அங்க கணப்படுத்தி அனுப்பி இருக்கிறார். और जो अपना प्राइम मिनिस्टर नरेंद्र मोदी जी जो है वो अभी जो है दिल्ली बुलाकर जो उनको से दे किया. மஹேந்திரா கம்பெனிக்காரர் வந்து 15 லட்சத்துக்குள்ள காரை பரிசா और கொடுத்திருக்கிறார். महिंद्रा कार जो है जो 50 जो अपना 15 लाख का जो कार जो है उसको गिफ्ट दिया. இனி பாருங்க இனி வந்து ஒரு வந்து செஸ் அகாடமி ஆரம்பித்து விடுவார். और अभी देखो एक चेस एकेडमी एक स्टार्ट कर देंगे. அவர் எதை ஒண்ணும் பண்ண போறது இல்ல. वो कुछ नहीं करेगा, இந்த காயை அங்க நகர்த்து இங்க நகர்த்துன்னு இதை சொல்லி கொடுக்க தான் போறாரு. बस यही सिखाने वाला है कि इसको ऐसा चलाना इसको ऐसा चलाना. லட்ச லட்சமா குமிய போகுது और பாருங்க. देखो लाखों लाखों जो है पैसा आने वाला है. பாருங்க, ஒரு வாரத்துக்குள்ள அவர் பல கோடிக்கு அதிபதி ஆயிட்டாரு देखो பாருங்க. एक हफ्ते के अंदर जो है करोड़पति बन गया. நாமும் உலகத்தில் தான் இருக்கிறோம். देखो हम भी इस அந்த दुनिया में பையனை रहते போல हैं. தான் நம்மளும் பிறந்திருப்போம். अरे उस बालक की समान ही हम पैदा நமக்கு हुए நிறைய சந்தர்ப்பம் வந்தது. और हमको भी बहुत सारे मौका आए நம்ம அதுல கருத்தா எதுவும் செய்யல. और हमको जो हम ठीक तरह से हम नहीं किया. இவன் கோயிலுக்கு தான் வந்திருக்குன்னு வச்சுக்கிடுவோமே. देखो हम जो मंदिर में है भवन में आए, நீங்க கருத்தா இருந்து பிரசங்கத்தை கேட்கீங்களா? क्या आप सोच समझकर आप अच्छी तरह से आप सुनते हैं क्या इस संदेश को? இதுல கருத்தா இருந்து பிரசங்கத்தை கேட்டு இதயத்துல பதிச்சிட்டா देखो इसको अच्छी तरह से हम पढ़कर जब हमारे हृदय में जब हम இது रखेंगे, உங்களை பெரிய லெவலுக்கு கொண்டு போய் விடும். इस वचन जो है आपको बहुत बड़ी एक ऊंची पदवी में आपको ले जाएगा. கர்த்தருடைய வசனம் தான் நம்மள வந்து ஆசீர்வதித்து உயர்த்தும் என்று சொல்லப்பட்டுள்ளது. प्रभु की वचन ही हमको आशीष कर कर एक ऊंची पदवी में लेके जाएगा. ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. देखो परमेश्वर ऐसा नहीं है कि जो कुछ नहीं हो பாருங்க இந்த सकता. வருஷம் ஸ்கூல்ல போடணுமா வேண்டாமா என்ன செய்யணும் அந்த பெற்றோர்கள் देखो யோசித்தார்கள். अभी वो लोग सोचे थे कि स्कूल में डालना है कि नहीं पाठशाला में. ஆண்டவரில் விசுவாசத்தை ஜெபித்தால் ஆண்டவர் மாற்றி அங்க ஸ்கூலிலே ரொம்ப நன்றாக படிக்கிறான் என்று वो சொல்லுகிறார்கள். बोले कि स्कूल में अच्छी तरह से पढ़ाई कर रहा है. நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும். देखो हमारा परमेश्वर से सब कुछ हो सकता है. உண்மை உத்தமமான ஊழியக்காரன் என்று ஆண்டவர் நம்மை சொல்ல வேண்டும். प्रभु यही बोलना है कि तुम विश्वास योग्य और सच्चे दास हो. நாம் நன்றாக அயராது உழைக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். हम अच्छी तरह से कमाने के लिए हम सीखना है. உழைப்புத்தான் ஒரு மனிதனுக்கு உயர்வை கொடுக்கும் என்று பார்க்கிறோம். हम इस कमाई जो है एक इंसान को ऊंची स्थान में ले जाता है. எந்த ஒரு முயற்சியும் எடுத்து விட்டு அது ஒன்று ஆகாவிட்டால் உடனே விட்டுவிடக் கூடாது. और देखो हम कुछ ही प्रयास उठाते हैं तो नहीं हो रहा है तो हम तुरंत उसको नहीं छोड़ना எந்த है. உங்கள் முயற்சியை விட்டு விடுகிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் முடிந்தீர்கள். जब भी हमारी कोशिशों को हम जब भी छोड़ देते हैं जब भी जिंदगी में आप हार जाते हो. எத்தனை பேராலும் முயற்சியை விடாமல் போனால் நீங்க ஒரு பெரிய லெவலை அடைந்து விடலாம் பாருங்க. कभी भी तुम कोशिश करते हो, जब भी तुम ना छोड़ते तुम जिंदगी में बहुत बड़ी आदमी बन जाते हो. ஆனபடினாலே அந்த அவனை போல பயந்து போய் நம்முடைய தாளந்து கொண்டு புதைத்து வைத்து விடக்கூடாது. इसीलिए उसके जैसे डर का मारे जो है हम एक टैलेंट को हम जो है दफना कर नहीं रखना चाहिए. நமக்கு அந்த நம்ம வந்து என்ன பண்ணுறோம் என்றால்
अब इसमें क्या हम दिखे, அவன் புதைத்து வைத்தவன் என்ன செய்தான்? ऐसा गाड़ कर उसने क्या किया அவனுடைய வாய்ப்பை இழந்து விட்டான், और अपना अच्छा मौका जो है गवा அவனுடைய दिया, திறமையை இழந்து और விட்டான், वह टैलेंट को जो है खो गया, அவனுடைய ஞானத்தை இழந்து விட்டான், उसने ज्ञान को खो गया, அவனுடைய கிருபைகளை புதைத்து उसने விட்டான். अनुग्रह को उसने ऐसे दफना दिया. ஆண்டவர் தைரியமா இருங்கள், लेकिन जो है एकदम हम हिम्मत से रहना है. பயப்படாதே தைரியமா இருந்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर यही आज के दिन कहता है कि मत डरो. சகோதரன் சொன்னாப்ல நான் மொபைல்ல வந்து பைபிள படிச்சுக்கிட்டு இருந்தேன், जैसे भाई ने कहा कि मैं मोबाइल में बाइबल पढ़ रहा था, திருப்பி திருப்பி பார்த்தோன்னா பயந்துட்டேன் அப்படிங்கிறாரு. और ऐसा मैंने कहा कि जो डर गया, ஆண்டவர் பயப்படவே சொல்லி இருக்கிறார். और परमेश्वर यही कहा है कि मत डरो, நம்ம பார்த்து பராக்கிரமசாலியே, और परमेश्वर यही कहता है कि शूरवीर, हालेलुया, हालेलुया, பராக்கிரமசாலியே, हे शूरवीर, நான் உன்னோட கூட இருக்கிறேன். मैं तुम्हारे साथ है. அவன் நம்மளை கண்டு பயப்படுதான், और हो हमें देखकर डरता है, நாம அவனை கண்டு பயப்படணுமா? क्या हम उसको देखकर हम डरना है क्या? இப்ப பாருங்க, நாய் நம்ம கண்டு தான் பயப்படும், ஏன் அது குலைக்குது? देखो कुत्ता जो है हमको देखकर ही जो है डरता है, वो இப்படி क्यों ऐसा கையை भौंकता காட்டினா है? இன்னும் கொஞ்சம் குலைக்கும், ஏன் நம்மள அடிச்சிரோன்னு பயந்து குலைக்கும். देखो हम ऐसे हाथ से करते हैं तो और वो भौंकता है, क्यों? वो कुत्ता जो है हमसे देखकर डरता है. ஆனா அதை கண்டு நாம பயப்படுறதுக்கு அளவே கிடையாது. लेकिन जो है कुत्ता को देखकर हम जो डरते हैं ना, उसका कोई हिसाब ही नहीं है. எந்த நாய் நம்ம கொலை ஜோடுனாலும் கையை தூக்கி உடனே ஓங்க கூடாது. देखो अगर कोई भी कुत्ता जो है हमको देखकर भौंकता है तो हम ऐसा हाथ अगर ऊपर அப்படி ऐसा நீ नहीं சத்தம் करें போடாதன்னு சொல்லி சொன்னோம்னா அது பாட்டு நிக்கும். तो हम ऐसा बोल देंगे कि नहीं शांत रहो, तो ऐसे ही रहेगा वो. இவ்வளவு வேதத்தை கேக்குறோம், देखो इतना हम शास्त्र हम देखते இவ்வளவு हैं வல்லவர்களா காணப்படுகிறோம், और इतना शूरवीर हम है, நாம ஏன் பயப்பட வேண்டும்? हम क्यों डरना है? ஆனபடியினாலே इसीलिए தாளந்தை பெற்றவர்கள் ரெண்டு பேர் உண்மையா இருந்தார்கள், देखो जो भी टैलेंट जो भी थोड़ा पाए थे உத்தமர்களா இருந்தார்கள், एकदम सच्चाई थे, அவர்கள் வந்து தேவ ஆசீர்வாதங்களை वो लोग பெற்றுக்கொண்டார்கள். जो प्रभु की आशीष पा लिए. ஆனபடியாக எதை நாம் செய்ய வேண்டும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ள तो வேண்டும். इसीलिए जान लो कि हम क्या चीज हम करना है. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, ये विश्वासियों के और सच्चा दास. எசேக்கியா ஆண்டவரத்திலே ஜெபம் பண்ணுகின்ற பொழுது देखो एजेकिया जब ये सब प्रभु से प्रार्थना किया, ஆண்டவன் சமுத்திரம் உண்மையும் உத்தமமாக இருந்தேனே என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார். मैं तुम्हारे समूह में सच्चाई से ता करके प्रार्थना करता है. இருந்தா தான் ஜெபம் பண்ண முடியும். क्या ऐसा रहेगा तो ही मैं प्रार्थना कर ஏதாவது என்னோட பாவம் இருந்ததுன்னா யாரும் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ண என்ன உங்க மனசாட்சி கொண்டுகிட்டே ஜெபம் பண்ணலாம், அவ்வளவுதான். देखो तुम्हारी आत्माओं को मारकर ऐसे भीतरी आत्मा को मारकर तुम प्रार्थना कर सकते ஆண்டவர் हो. பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிட்டு காத்துட்டு இருக்காரு, நாமே அந்த தவறை और செய்யணும். प्रभु जो है इतना बड़ा आशीष को देखकर हमें खोज रहे हैं, हम ही गलती कर रहे हैं. ஆபிரகாமிடத்திலே ஆண்டவர் சொன்னார், इब्राहिम के पास में प्रभु ने कहा, எப்ப நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனா இரு, तुम मेरे सामने खराई से तुम चलते हो, நான் உனக்கு என்னன்னு சொன்ன அந்த காரியத்துல உத்தமனா இரு. तुमको क्या क्या कार्य दिया तुम उसमें तुम सच्चाई से तुम யோபு हो. பக்தனை பார்த்து ஆண்டவரே உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் அவனை போல ஒருத்தனும் கர்த்தருக்கு பயந்தும் உலகத்துல இல்லைன்னு और சொல்லுகிறார். परमेश्वर यही कहता है कि अय्यूब भक्त को देखकर यही कहता है कि तुम्हारे जैसे इस दुनिया में जो है सच्चाई ऐसा व्यक्ति कोई नहीं है. நம்ம ஒருவருக்கும் ஆண்டவர் அப்படிதான் சொல்லணும். और प्रभु जो है हम सबको देखकर यही कहना है, இவரெல்லாம் உண்மையும் உத்தமமானவர்கள் என்று சொல்ல வேண்டும். और आप लोग सब लोग जो सच्चाई और धर्मी है करके कहना है. ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, और मुझे सबसे अच्छा क्या நம்ம लगा, சாட்சி சொல்றது பெரிய காரியம் இல்ல, और गवाही देना बहुत बड़ी बात நம்ம नहीं, சாட்சிய வாழணும் என்று சகோதரர் சொன்னார்கள் हम பாருங்க. जो है गवाही के रूप से हमारे जिंदगी को हम बिताना है करके गवाही दिया. அதைத்தான் தேவனா கர்த்தர் அங்கீகரிக்கிறார். और यही जो है प्रभु जो है अंगीकार करता நம்ம है. வாழ்க்கையை பார்த்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்வார்கள். और जो है हमारे जिंदगी को देखकर बहुत लोग हमसे सीख सकते இது हैं. நம்ம கொஞ்சம் தான் அதை வச்சு நம்மளே புகழ்ந்து கொண்டு இருக்க கூடாது. देखो हमको थोड़ा पता है, हम इसी में हम संतुष्ट नहीं रहना है. கொஞ்சம் இருந்தாலும் அதை பெருசா காட்டி நம்ம வந்து நம்ம பெரும்பட்டு சாத்த நம்மள குழியில தள்ளி விட்டு देखो போயிடும். हमारे पास थोड़ा ही रहेगा, लेकिन हम घमंडी कर हम बड़े बड़े बातें नहीं करना है. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறானே நீ ஒண்ணும் இல்லாம और போயிடுவ. जो भी घमंड करता है परमेश्वर उसका विरोध खड़ा होता है करके शास्त्र में लिखा அருமையான है. தேவனே, நமக்கு அது வேண்டவே வேண்டாம். அது எதுக்கு நமக்கு பெருமை? हमको ऐसा घमंड क्यों चाहिए? அப்படி ஆசீர்வாதம் கர்த்தரால வந்திருக்கிறது. देखो आशीष मिला है तो परमेश्वर से आशीष ஒரு मिला है. ஞானம் இருக்கிறது கர்த்தரால एक வந்திருக்கிறது. ज्ञान हमको मिला तो ज्ञान परमेश्वर से आया ஒரு है. பாதுகாவல கர்த்தரால வந்திருக்கிறது. और जो परमेश्वर से ही हमको आया है. ஒரு மேன்மை அடைந்திருக்கிறது அது கர்த்தரால एक வந்திருக்கிறது. ऊंची पदवी आई तो परमेश्वर से आई है. கர்த்தர் கிருபை நம்மோட கூட और இருக்கிறது. प्रभु के अनुग्रह हमारे साथ है. இன்னைக்கு பிரசங்கத்தை நீங்க எல்லாரும் கேட்டாச்சு. और आज की जो है संदेश जो है सब लोग सुना. சரி, இனியாவது நீங்க யோசித்து உங்களுக்கு திறமையை பயன்படுத்துவீங்களா? लेकिन आज के बाद तुम्हारे टैलेंटों को तुम जो है पहचान कर उसके हिसाब से हमारी जिंदगी में लागू करोगे क्या? எது நீங்க ஒண்ணு உங்களால செய்ய முடியும், உங்களால சம்பாதிக்க முடியும், பெரிய லெவல் அடைய முடியும். और तुम जो है वो सब जो समझ कर तुम बड़े लेवल में जा सकते हो. அவரவர் திறமைக்கு தக்கதான ஆண்டவர் और கொடுத்திருக்கிறார். परमेश्वर जो उसके हिसाब से टैलेंट तुमको दिया तो है. எல்லாருக்குள்ளயும் திறமை இருக்கு. सबके अंदर एक एक टैलेंट छिपा है. ஒவ்வொரு விதத்துல திறமை இருக்கு.
सबके पास टैलेंट है। நீங்க யோசித்து பாருங்க. आप सोच कर देखो, முதலாவது ஒண்ணு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் அற்பமா தான் தெரியும். पहले जब भी स्टार्ट करते हैं बहुत अल्परीति होगा। பாம்பேல பாருங்க எந்த ஒண்ணு ஆரம்பிக்கும் போது சின்னதா தான் தெரியும். जब भी तुम मुंबई में जब भी तुम स्टार्ट करते हो छोटा ही रहेगा। நாளாக அது வளர்ந்துகிட்டு போகும் பாருங்க. दिन बढ़ते 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 हाँ वो बढ़ते ही जाएगा। நாங்க இருக்க ஏரியால முதல்ல வந்து ஒரு பாத்திரத்துல வச்சு தான் இட்லி வித்தாரு. देखो पहला एरिया में एक इडली उसने बेचा, ஒரு ஆள் தான் வித்தாரு. केवल एक व्यक्ति। அப்ப இட்லி சாப்பிடுறாங்க. अभी इडली जो खाते हैं, நீங்க தோசை போடலாமே. अभी डोसा भी बना सकते हो சொன்னோன்னா ना। கொஞ்ச நாளைக்கு தோசை கல்லையும் வச்சாச்சு, தோசை சுட ஆரம்பிச்சாச்சு. उसके बाद थोड़े दिनों के बाद डोसा भी बनाना स्टार्ट हुआ। சரி இந்த ஆட்டோக்காரன் நிப்பாட்டி சாப்பிடும்போது तो ऑटो वाला आकर रोका रखा है, நீங்க வடையும் போடலாம். अरे तुम वड़ा भी तुम बनाओ ना। வடையும் போட और ஆரம்பிச்சாச்சு. वड़ा भी बनाना स्टार्ट हो கொஞ்ச गया। நாள் கழிச்சு பார்த்தா थोड़े दिन के बाद இவர் மேனேஜர் ஆயிட்டாரு. ये मैनेजर हो गया। இவர் வேலை செய்யல. இப்போ ये काम नहीं करता है। எல்லாம் எடுத்து கொடுக்க ஒரு ஆளு, अभी एक जो उठाने के लिए एक व्यक्ति, பார்சல் போட ஒரு ஆளு, पार्सल के लिए एक व्यक्ति, அங்க வடை சுட்டுக்கிட்டு இருக்க ஒரு और ஆளு, वड़ा को बनाने के लिए एक தோசை व्यक्ति, போட்டுக்கிட்டு இருக்க ஒரு ஆளு. और डोसे के लिए एक व्यक्ति। டவுட் இருந்தா இப்போ வாங்க கூட்டி கொண்டு காட்டுதான். और डाउट अगर अभी है तो मुझे दिखाओ, मैं वो दिखा देता காலையில 1 மணி நேரத்துல முடிச்சிட்டு போனவரு हूं। एक घंटे में ऐसा किया। இப்ப மதியம் 3 மணிக்கு போனாலும் செஞ்சிட்டு இருக்கான். பார்த்தோன்னா சார் அப்படிம்பாங்க. देखो अभी दोपहर को 3 बजे भी उनको देख के सार करके बोलते हैं। இன்னும் நீங்க முடிக்கலன்னா வந்து கஸ்டமர் வந்துகிட்டு இருக்காங்க சார் அப்படிம்பாங்க பாருங்க. तो ये बोलते कस्टमर अभी भी आ रहा है। கர்த்தரங்களை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லிட்டு तो போங்க मैंने यही பாருங்க. बोला कि परमेश्वर तुमको आशीष करेगा। அவங்க என்ன பிகாமா படிச்சிட்டு क्योंकि வந்திருக்காங்க. बीकॉम करके आया है क्या? தோசை இட்லி வடை போட தெரிஞ்சிருக்கு. सिर्फ इडली डोसा वड़ा बनाने के लिए आता है। ஏராளமா சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. बहुत सारा कमाते हैं। இந்த உலகத்துல உள்ளவங்க, அதாவது ஆண்டவர் சொல்றார் தேவனுடைய பிள்ளைகளை காட்டிலும் देखो परमेश्वर यही कहता है कि परमेश्वर के लोगों से अगर कंपेयर किया இந்த तो உலகத்துல உள்ள ரொம்ப ஞானமா இருக்கான்னு ஆண்டவரே சொல்லி इस இருக்கிறார். दुनिया के लोग जो है बहुत ज्ञानी है करके परमेश्वर खुद जो है शास्त्र में लिखा है। நமக்கு முதல்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். पहली बात जो है परमेश्वर की जो डरने वाला डर। கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்றால் என்ன? परमेश्वर का डर मतलब क्या? தீமை விட்டு விலகிரணும், हम जो है बुराई बातों से हटना, நன்மை செய்யணும், अच्छा काम करना। கர்த்தர் சொன்ன எல்லா காரியங்களையும் கை கொள்ளணும், और परमेश्वर ने जो बातें कहा वो सब पालन करना, உண்மையா இருக்கணும். பாருங்க, सच्चाई से रहना है। என்னைக்கும் பொய் சொல்லி நம்ம பிழைக்கணும்னு நினைக்கவே கூடாது. कभी भी जो है झूठ बोलकर जो है हम जिंदगी को नहीं बिताना ஒரு है। எக்ஸாம்பிள் சொல்லுதான் பாருங்க. एक एग्जांपल देता हूं। ஒரு போதகர் வந்து இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிருக்கிறார். देखो एक जो है फादर जो है दूसरे जो है गांव पर ट्रांसफर होकर जा रहा சரி, ஒரு है। ஊர்ல போய் அவர் இப்ப வந்து வாசம் பண்ணுகிறார். अब ये गांव में जाकर टिकता है। சரி, அங்க இருந்து அவர் இன்னொரு ஊருக்கு போனா பஸ்ல தான் டிராவல் तो பண்ணணும். उधर से जो है दूसरा गांव जाना है बस में जाना है। சரி, இவர் பஸ்ல டிராவல் பண்றார். अभी बस में भी जा रहा है। அப்ப அந்த கண்டக்டர் ரூபாயெல்லாம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கும்போது 10 ரூபா அதிகமா கொடுத்துட்டான். अभी कंडक्टर जो है 10 रुपया जो है ज्यादा दे दिया उसको। இவர் வாங்கி பார்க்கிறாரு, 10 ரூபா அந்த கண்டக்டர் அதிகமா தந்துட்டாரு. तो अभी वो देखा कि कंडक्टर ने 10 रुपया ज्यादा दे दिया मेरे को। முதல்ல உள்ளத்துல திருப்பி கொடுப்போம்னு என்ன வருது. पहला जो है ऐसा हृदय में ऐसा आता है कि उसको फिर से देना है। அந்த கண்டக்டர் கொஞ்சம் கடந்து விட்டார். वो कंडक्टर थोड़ा दूर चला गया। அப்போ பாக்குறேன், சரி இந்த 10 ரூபா அந்த கண்டக்டர் வச்சுக்கிற இவ்வளவு பெரிய பஸ்ல இவ்வளவு பணத்துல தான் 10 ரூபாய் ஞாபகத்துல வச்சுக்கிட போறார். तो ठीक है उसको क्या 10 रुपए दोनों उसको याद रहने वाला है, इतना बड़ा बस है। தண்டு இருத்தை அவர் சரிப்படுத்திக்கிட்டார். तो अपने हृदय में उसने ठीक कर दिया। மனசாட்சி பேசுது, நீ அதை குடுன்னு சொல்லுது. देखो ऐसा मन बोलता है कि 10 रुपया दे दो, இவர் ஆவினே அது கொடுக்காத, அது என்ன பெரியதா? तो इसका आत्मा बोलता है कि अरे मत दो, 10 रुपए में क्या होता है। உடனே அசுத்தாவின் சேர்ந்து அது இன்னும் கொஞ்சம் பேசும் பாருங்க. और उसके बाद अशुद्ध आत्मा भी हमारे हृदय से बातें करता है। பஸ் ஓனர்கள்லாம் நிறைய டிக்கெட் போட்டிருக்கான். अरे ये बस ओनर के पास बहुत ज्यादा टिकट है, நிறைய டிக்கெட் போட்டோம்ல, बहुत टिकट है ना उसके पास। கர்த்தர் எனக்கு இதை வந்து கிஃப்டா கொடுத்திருக்கிற 10 ரூபாய. अरे परमेश्वर ने तेरे को 10 रुपए गिफ्ट दिया है। சாத்தான் எப்படிலாம் மனசுல देखो பேசுறான். शैतान जो है कैसे कैसे बात करता है। உனக்குள்ளத நீ வச்சிருக்கணும், ஆண்டவருக்குள்ளனா ஆண்டவர் देखो கொடுத்துறணும். तेरे जो तुम्हारा है वो तेरे पास रहना है, जो दूसरे का இவருக்குள்ளனா है இவருக்கு दूसरा। கொடுத்துறணும். देखो जो मेरा है उसको दूसरे को दे देना இவரை है। சமாதானப்படுத்தி கொண்டார். ये अपने आप पे से समाधान இப்ப किया। பஸ் ஸ்டாப் வந்து இறங்க போணும். अभी बस से अभी उतरना है। அதுக்குள்ள இவருக்கு என்ன தோணிச்சே தெரியல. अभी क्या पता क्या हो गया। அந்த கண்டக்டர் கூப்பிட்டாரு, कंडक्टर को बुलाया, நீங்க 10 ரூபா கூட தந்துட்டீங்க, आपने मेरे को 10 रुपए ज्यादा दे दिया, நான் கொஞ்ச நேரத்துல இறங்க போறேன், मैं अभी थोड़े समय में उतरने वाला இந்தாங்க हूं। வாங்கிக்கங்கன்னு சொன்னார். ये लो 10 रुपया रख लो। இந்த கண்டக்டர் என்ன சொன்னாரு தெரியுமா? कंडक्टर ने क्या बोला पता? சரி, எங்க ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கிற பாஸ்டர் நீங்க தானே? अच्छा मेरे गांव पे ट्रांसफर किया हुआ फादर तुम ही हो ना। நான் उங்க சபைக்கு வரணும்னு நினைச்சிருந்தேன். मैं सोचा था कि तुम्हारा कलिसिया में आना है। நான் தான் 10 ரூபா உங்களுக்கு கூட தந்தேன், நீங்க என்ன செய்றீங்கன்னு பார்க்கணும் தந்தேன். देखो मैं तुमको जानबूझकर जो है 10 रुपया मैं तुमको एक्स्ट्रा दिया। நீங்க திருப்பி கொடுத்துட்டீங்க. अभी आपने मेरे को 10 रुपए दे நீங்க दिया। நீங்க உண்மையா இருக்கீங்க. आप जो है सच्चाई से रहते हो। நான் கண்டிப்பா உங்க சபைக்கு வருவேன். मैं सचमुच तुम्हारा कलिसिया में आऊंगा। ஹalleluya. हालेलुया। அந்த 10 ரூபாய் கொடுக்கலன்னு வச்சுக்கிடுவான். समझो अगर इसने 10 रुपया फादर जो नहीं दिया होगा तो பேரும் கெட்டு போயிரும். नाम भी बिगड़ा होगा। கண்டக்டர் அந்த ஊர்ல தான் இருக்கிறார். कंडक्टर भी
उसी गांव में இவர் रहता है। பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவார், ये जो प्रचार करते थे இவர் बोले, பிரசங்கம் பண்ணுகிறார், अरे ये प्रचार करता இவர் है என்கிட்ட 10 ரூபாய் திருப்பி தரல, लेकिन 10 रुपया देकर फिर से मुझे दिया ही அக்கம்பக்கத்துல नहीं। சொல்லியாச்சுன்னா கேவலப்பட்டு போயிரும் अगर பாருங்க. ऐसा देखो तो पूरा गांव में उसका नाम खराब होता। ரூபா 10 ரூபா தான். देखो सिर्फ 10 रुपया ही है। அன்னைக்கு அவர் பேர் எவ்வளவு பெரிய பேரை போய் அந்த அளவுக்கு இறங்குனவரு देखो वहां पर उतरा, ஆடி போட்டு நிக்க கூட பலம் இல்ல. பக்கத்துல இருந்த ஒரு அந்த எலக்ட்ரிக் போல்ல சாந்து நின்னு யோசித்தாரா, तो वहां पर ऐसा सोच रहा था, இவ்வளவு பெரிய தப்ப பண்ணிர பார்த்தோம், देखो कितना बड़ा गलती किया हो सकता था। ஏதோ ஆண்டவர் பாதுகாத்தார். ये अच्छा हो गया, परमेश्वर ने मुझे बचाया। அப்ப கர்த்தர் நம்ம எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். परमेश्वर जो है सब कुछ हमें देखता है। இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். हम जो उद्धार पाए हैं, நம்ம சரீரத்துக்காக மாத்திரம் இந்த உலகத்தில் இல்லை. हम शरीर के लिए इस दुनिया में नहीं। நாம் எங்க போக வேண்டியவர்கள்? हम कहाँ जाना है? ஆ? பரலோகத்துக்கு. हम स्वर्ग राज அங்க जाना போகும்போது है। எப்படி போகணும்? वहां पर जाने टाइम हम कैसा जाना है? நாம் சம்பாதித்த हम जो भी कमाई, ஆத்மாக்களோட போகணும். हम जो आत्मा को जो कमाया है उसके ஆண்டவர் साथ திறமை தந்திருக்கிறார், परमेश्वर ने टैलेंट दिया है, ஞானம் தந்திருக்கிறார், ज्ञान दिया है, பைபிள கையில தந்திருக்கிறார், शास्त्र को हाथ में दिया வார है। வாரம் இனி பிரசங்கம் பண்ண और வச்சிருக்கிறார். जो है, हर हफ्ता हम प्रचार करते हैं। தமிழ்ல புரியாடி ஹிந்தில புரிய முடியாது டிரான்ஸ்லேட் பண்ண வச்சிருக்கிறார். अगर तमिल में नहीं समझ में आता तो हिंदी में अनुवाद करने के लिए आए हैं। சத்தம் சரியா கேட்கட்டும் மைக்க போட்டு கடைசி வரல கேட்க முடியாது வச்சிருக்கிறார். अगर तुमको आवाज नहीं आ रहा तो माइक भी दिया है कि आवाज जो है पहुंचना है सब तक। நம்ம இம்மைக்காக மாத்திரமல்ல केवल அருமையானவர்களே, अभी के लिए नहीं मेरे प्रिय लोगों, அவருடைய ராஜ்யத்திலே போகின்ற பொழுது परमेश्वर के राज्य में जाने तक நாம் சம்பாதித்த ஆயிரம் ஆத்மாக்களோடு கூட நம்ம அங்க போகணும். हम जो है हजारों हजार हिसाब से हम आत्मा को जो कमा के रखे उसके हिसाब से हम स्वर्ग राज्य जाना அன்னைக்கு है। தான் ஆண்டவர் சொல்லுவார், क्या उस दिन प्रभु बोलेगा, உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, तुम जो विश्वास योग्य दास, உண்மை உத்தமமான என்னுடைய பிள்ளைகளே, तुम मेरे बच्चे लोग, நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருந்தீங்க, तुम जो थोड़े में तुम अच्छे से थे, வாங்க உங்களுக்காக நான் உலகம் உண்டானது முதற்கொண்டு ஆயத்தம் பண்ண அந்த பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்தரிங்க. इसके लिए मैं तुम्हें बहुत बड़ी आशीष तुम्हें देना चाहता हूँ। மறுபடியும் நம்ம வேலை செய்யற இடமா இருந்தாலும் इसलिए हम जो इधर काम करते हैं, நம்மிடத்துல உண்மை இருக்கணும். हम जो सच्चाई से रहना எந்த है, வேலை செய்யறோமோ, हम जहाँ पर भी काम யார் करते हैं, இடத்தில் செய்யறோமோ, हम किधर भी करते எதை हैं, செய்யறோமோ, हम किधर भी काम करते they हैं, will always watch you. और क्योंकि वो लोग जो है आपको हमेशा देखते ही रहते உங்களை हैं। எப்போ அவங்க நோட் பண்ணி நீங்க அவங்க நோட் பண்ணலன்னு நினைக்கிறாங்க. ये मत समझो कि कोई तुम्हारे ऊपर एक नजर नहीं है। அது எங்க எதை போட்டு வைக்கிறாள்னு உங்களுக்கு தெரியாது, உங்களை டெஸ்ட் பண்ணுவாங்க. देखो सब लोग वो लोग आपको टेस्ट भी कर सकते हैं। அவர் பாக்கலன்னு தூக்கி நீங்க பாக்கெட்ல வச்சுட்டு வந்துட கூடாது. देखो आपके पॉकेट में डाल के नहीं आना है। இவ்வளவுதான் இதுக்கு ஆகும்னு சொல்லி கொடுக்கறாரு, நீங்க இன்னும் கொஞ்சம் கூட்டி வாங்கினாலும் அது அவருக்கு தெரியும். देखो उसको ये भी पता है कि कुछ ज्यादा पैसा लिया तो वो भी उसको पता रहेगा। பாருங்க அந்த நாள்ல தான் ஒண்ணும் தெரியாது. देखो उस दिन में कुछ नहीं இப்ப मालूम। நீங்க ஒரு பொருள் வாங்கினா கூகுள்ல போய் தேடியாச்சுன்னா 1000 கடைக்காரங்க கூட எல்லா ரேட்டும் சொல்லுவான் பாருங்க. देखो अगर कुछ सामान कुछ वस्तु लेना है तो गूगल में डालो पूरा रेट आ जाएगा। வாங்குவோம் அவன்கிட்ட பேசலாம், என்னென்ன கடையில என்ன ரேட் இருக்கே, இந்த ரேட் தாரையா தரலையா. देखो अगर कुछ दुकान में जाते हैं तो इधर इतना रेट है, तुम दे रहे हो कि नहीं दे रहे हो, அப்ப நம்ம எல்லாத்திலயுமே கவனமா அப்ப கரெக்டான ரேட்ல வந்தா தான் அவனுக்கு அந்த இது நம்ம வாங்குவோம். क्योंकि करेक्ट रेट में आएगा तो ही हम ले सकते हैं। கொஞ்சம் கூட்டி சொன்னா வேண்டாம்னு போயிடுவோம். अगर बढ़ा के बोला तो हम नहीं चाहिए बोल இது देंगे। உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு, ये எல்லாம் பாத்துக்கிட்டு ये இருக்கோம். सब इस दुनिया में हो रहा है, हम देख रहे हैं। எங்க வேலை பார்த்தாலும் சரி, आप कहां पर भी काम நீங்க करो, யார்கிட்ட பழகினாலும் சரி, आप किससे भी बातें भी நீங்க करते என்ன हो, நோக்கத்துல பழகுறீங்கன்னு அவங்களுக்கு தெரிய வரும். तुम किस लक्ष्य के साथ तुम बात करते हो वो भी उसको पता रहेगा। நீங்க வேற மாதிரி கால்குலேட் பண்ணுவீங்க. तुम जो है दूसरी तुम कैलकुलेशन लगा ஓ, सकते நம்மள हो। பார்த்து சிரிச்சிட்டாங்க, अरे देखो मेरे को देख के हंस रहे हैं கொஞ்சம் நல்லா பேசிட்டாங்க, और अच्छे बात करते ஓ हैं, நம்ம நினைச்சு சரியாட்டா நீங்க நினைச்சிட கூடாது. मतलब हम जो बात की वो ठीक है करके नहीं समझना है। ரொம்ப கவனமாக இருக்க बहुत வேண்டும். सावधान से रहना ஏன்னா है, தேவனுடைய பிள்ளைகள் क्योंकि परमेश्वर के लोग हैं, நாம் பரிசுத்தவான்களாய் हम காணப்பட जो पवित्र வேண்டும், लोग हम रहना है, உண்மை உள்ளவர்களாய் காணப்பட सच्चाई से रहना है, வேண்டும், உழைக்கிறவர்களாய் और காணப்பட வேண்டும். कमाई भी हम करना है, நன்றாக உழைக்கணும், अच्छे से कमाना, நாமும் நன்றாக இருக்கணும், और हम भी अच्छे से रहना ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும், और जो भी गरीब है उनको वो मदद ஆண்டவருடைய करना। பங்கு ஆண்டவர் கொடுக்கணும், और परमेश्वर की जो बात परमेश्वर को ஆலயத்துக்கு देना பங்கு ஆலயத்துக்கு है, கொடுக்கணும். और जो भवन की जो है वो भवन को हम बात देना நீங்க है। செஞ்சு பாருங்க, देखकर देखो அப்ப ஆசீர்வாதம் கண்டிப்பா கரை புரண்டு உங்களை நோக்கி ஓடி आशीष வரும். जो है पहाड़ की तरह तुम्हारे पास आएगी। எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கும்போது நேத்து நைட்ல ஒரு காரியத்தை பாத்துக்கிட்டேன், எல்லாம் முடிச்சு நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி देखो कल रात को जो है मैं सोने समय बाद ஆஷா காந்தரான்னு சொல்லி ஒரு அம்மையாரை பத்தி ஒரு இது வந்திருந்த ஒரு மெசேஜ். आशा तंद्रा करके एक जो है एक मैसेज அவர் ராஜஸ்தான்ல இருக்கிறாங்க, राजस्थान में रहते हैं, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 2 बच्चे हैं। வந்து ஏதோ வந்து ஓரளவு பட்டப்படி படிச்சோன்னா கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துட்டாங்க. ये थोड़ा ऐसा कुछ करने के बाद उनको जो है अपना ऐसा शादी करके दे दिया। வேலை இல்ல, 2 பிள்ளைகளையும் கவனிக்கணும். देखो अपना काम नहीं है, दोनों को करना है। அவர்கள் அதை வந்து அந்த படி படிச்சிருந்தா அப்புறம் பட்ட படிப்பை படித்திருக்கிறார்கள். उसके बाद जो डिग्री की भी जो ऐसा पढ़ाई की சரி है முடிச்சாச்சு, वो हो गया पढ़ाई। ஏதோ ஒரு வேலை கிடைச்சா பிள்ளைகளை பாதுகாக்கணும், படிக்க வைக்கணுமே. देखो अभी और भी कुछ पढ़ाई तो करना है। ஆனா சுருக்கமா சொல்ல எல்லா இடத்துலயுமே வேலை கேட்டார்களாம். देखो सब जगह जाकर काम पूछे, போற இடத்துல எல்லாம் நீ என்ன அந்த டிகிரி படிச்ச உனக்கு வேலை தந்துட முடியுமா? क्या तुमने उस डिग्री तुमने किया, क्या तुमको काम मिलेगा क्या? நீ என்ன கலெக்டரோ
क्या तुम बहुत बड़ा कलेक्टर हो? கலெக்டரா கலெக்டரான்னு கேட்டிருக்காங்க. अगर काम पर भी वो काम पूछने गया वहां கலெக்டர் पर அந்த அம்மாக்கு என்னன்னு தெரியல. कलेक्टर का मतलब ही नहीं समझा. ராஜஸ்தான்ல உள்ள அம்மா. ये राजस्थान में சரி நான் எப்போதுக்கு ஒரு வீரருக்கு ஒன்ன சாதிச்சு ஆகணும். देखो अभी तो है कैसा भी सफल होना है. அப்ப அங்க வந்து வயசு இல்ல அந்த வயசு கூடனாலும் ஒரு பரீட்சை எழுதலாம். देखो अगर उम्र बढ़ेगा तो भी एग्जाम लिख सकते हैं. அந்த தூய்மை பணியாளருக்கான ஒரு பரீட்சை வந்திருக்கு, அதுல எழுதி பாஸ் ஆயிட்டு. और ऐसे गवर्नमेंट की कुछ एक पढ़ाई था तो वो एग्जाम लिखकर पास हो गया. தூய்மை பணியாளர்னா என்ன வேலை சொல்லுங்க பாப்போம். முனிசிபாலிட்டில தெருவெல்லாம் பெருக்கி சுத்தப்படுத்தணும். ऐसा म्युनिसिपैलिटी में जो है ऐसा करना, झाड़ू पोछा मारना. அம்மா அதை ஒன்றும் நினைக்கலன்னா வேலை செய்ய எனக்கு சம்பளம் வருது. देखो उसने ये नहीं समझा कि उसने बोला कि जगह काम कर रहा हूँ तंग को आएगा. அந்த வேலை செஞ்சுட்டே சம்பாதிச்சு அதுல 12,500 எவ்வளவு வந்திருக்கு, அந்த குடும்பத்தை வந்து ரன் और பண்ணியிருக்காங்க. उसको 12,500 कुछ आया, उसके हिसाब से अपना परिवार को चला रही थी. எங்க போய் வேலை கட்டாலும் நீ என்ன பெரிய கலெக்டரோ அப்படின்னு கேட்டாங்களே. और सब लोग मुझे यही पूछा कि तू क्या बहुत बड़ा कलेक्टर है क्या? அட கலெக்டர் தான் என்னன்னு சொல்லி கூகுள்ல தேடி தேடி ஓ கலெக்டர்னா இப்படி தானே அதே வந்து அதை என்னன்னு புரிஞ்சு கொள்ள ஆரம்பிச்சது. ठीक है, उसने बोला गूगल में डाल के कलेक्टर का मतलब क्या पूरा पूरा पढ़ने लगी. விடக்கூடாது, யாரு என்ன இன்சல்ட் பண்ணாலும் படிச்சே ஆகணும். ஏதா ஒண்ணுக்கு படிச்சே ஆகணும். कोई भी अगर इंसल्ट किया तो कुछ ना कुछ भी पढ़ना ही है. இவ படிச்சிட்டு இருக்கும் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களாம். और ये पढ़ती है तो सब लोग जो हंसी मजाक करते थे. இத்தனை வயசு வரை படிச்சு என்ன பெரிய இது பண்ணி ரெண்டு வார்த்தை தேவையில்லாத வார்த்தையும் சேர்த்து பேசணும்னு வச்சுக்கங்களா. तुम्हारा उम्र इतना बढ़ गया फिर भी तुम इतना पढ़ाई कर रहे हो, ऐसा कुछ बोलते थे. பிள்ளைகள் கல்லூரி படிக்கிறாங்க, அவங்க ரெண்டு ரொம்ப சப்போர்ட்டா देखो இருந்திருக்காங்க. उसके बच्चे लोग जो है ऐसा कॉलेज पढ़ रहे हैं तो बहुत बड़ा அந்த அம்மா सपोर्ट. படிச்சு பரீட்சை எழுதியாச்சு. उसकी माताजी जो है पढ़कर एग्जाम दिया, வேலை இல்லாத அம்மா, देखो काम नहीं था தூய்மை பணியாளர் அம்மா, और झाड़ू पोछा मारती थी. அது பாஸ் ஆயாச்சு பரீட்சை, சிவில் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயாச்சு. अभी सिविल एग्जाम देकर पास हुआ. அப்படி டிப்டி கலெக்டரா போஸ்டிங் ஆகுது. अभी डिप्टी कलेक्टर जो हालेलुया! हालेलुया! டிப்டி கலெக்டர் அந்த ஸ்டேட்ல டிப்டி கலெக்டர் போஸ்ட் ஆகுது. उस राजस्थान की स्टेट में जो है डेप्यूटी कलेक्टर की पोस्ट उनको मिला है. அந்த அம்மாக்கு என்ன திறமை இருந்துச்சு? उस माता जी को क्या टैलेंट थी? உங்ககிட்ட இல்லாத திறமையா? क्या तुम्हारे पास टैलेंट नहीं है क्या? ஒவ்வொரு நினைச்சு பாருங்க, உங்ககிட்ட இல்லாத திறமை அந்த அம்மா देखो क्या இருந்துச்சு. आपके पास टैलेंट नहीं है कि उनके पास इतना टैलेंट है? ஆனா இப்படி சொன்னாங்களே, நீ கலெக்டர் ஒண்ணு நம்ம டிப்டி கலெக்டர் காட்டியாச்சு, சாதனை படிச்சு முடிச்சாச்சு பாருங்க. देखो सब लोग हंसी मजाक करते थे क्या तुम कलेक्टर हो, लेकिन आज के दिन जो है कलेक्टर हो गई. நம்முடைய சொந்த வாழ்க்கை அப்படித்தான், हमारी खुद की निजी நம்முடைய जिंदगी वैसे ही ஆவிக்குரிய है, வாழ்க்கையும் அப்படித்தான். हमारी आत्मिक जिंदगी भी वैसे ही है. ஆனபடியினாலே इसीलिए நாம் என்ன செய்ய வேண்டும் हम என்றால், क्या करना है? ஆண்டவருக்கு உண்மை परमेश्वर के साथ सच्चाई, உண்மை உள்ள மனுஷன் जो भी सच्चाई रहते हैं பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். उसको जो है परिपूर्ण आशीष उसको जरूर मिलता है. இப்ப பாருங்க, ஒரு ஐஸ்வர்யவான் தான் இருந்திருக்கிறான். अभी देखो समझे धनवान है. நல்ல நல்ல கோடீஸ்வரன் வச்சுக்கிடுவோமே. अभी देखो बहुत बड़ा जो है ऐसा है धनवान. ஒரு ஆள் வந்து வேலைக்கு சேர்ந்தாச்சு. एक जना के जो काम है ஒரு कर நாள் दिया. ஒரு பெட்டி நிறைய பணத்தை நினைச்சு கொண்டு இந்த ஒரு பர்டிகுலர் அட்ரஸ் கொண்டு கொடுத்துட்டான்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டான். एक जो है टोकरी भरकर जो उसको एकदम पैसा उसको मिला, जाकर बोला कि उसमें जाकर दे दो उस एड्रेस में जाकर. இவன் பார்க்கான், वो देख रहा है நம்மள நம்பி தந்திருக்கிறாரு, हमें भरोसा कर कर बेटी मालिक ने बनो। दिया है इतना पैसा, சரி கொண்டு கொடுத்துருவோம். ये जाके दे देते சரி हैं. கொடுத்துட்டான். ठीक है दे दिया. அவன் மனசுல என்னென்னலாம் ஓடிச்சோ उसके मन में क्या क्या नहीं चला, திருப்பி வந்து கேட்டிருக்கான். वापस आके पूछता है முன்ன பின்ன ஏரியா உங்களுக்கு தெரியாத, देखो आप तो मुझे नहीं जानते हो, உங்களுக்கு தான் வேலைக்கு சேர்ந்திருக்கிறேன். मैं अभी तो मैंने आपके लिए काम के लिए आया இவ்வளவு हूँ. பணத்தை என்ன நம்பி நீங்க எப்படி தந்தீங்க? आपने मेरे ऊपर भरोसा कर कर पैसा आपने कैसा दिया? அவரு சொன்னாரா, उसने बोला உனக்கு வேணா பெருசா தெரியலாம், अरे तेरे लिए बड़ा होगा, எனக்கு சின்ன அமௌண்ட் தான். मेरे लिए तो छोटा अमाउंट ही இப்ப है. நீ உண்மையா நடந்துகிட்ட, अभी तुम जो है ठीक तरह से चला. எனக்குள்ள பெரிய ஒரு அதிபதியான காரியத்துக்கு உன்னைய தான் நான் வந்து தலையணை வைக்க போறேன். देखो बहुत बड़ी एक कार्य है, मैं तुमको एक अधिपति बनाने वाला हूँ. உன்னை டெஸ்ட் பண்ணி பார்த்து நீ ஜெயிச்சிட்டு உண்மையா இருந்துட்ட, मैंने एक टेस्ट रखा था, तू उसमें तो सफल हो गया. உன்னைய தான் இதுல பெருசா வைக்க போறேன். मैं इसी में तुमको रखने वाला யோசேப் பக்தனை பாருங்க. हूँ. ऐसा यूसुफ भक्त को देखो, ஏன்னா போத்திபார் மனைவினால உண்டான பல நெருக்கத்தின் மத்தியிலும் அவர் அதை சம்மதிக்கல, ஆண்டவருக்கு உண்மையா उस இருந்தார். पोतीफर स्त्री के पास जितने भी है लेकिन परमेश्वर के साथ तो सच्चाई में था. பாவம் அவரை வா வான்னு கூப்பிட்டுச்சு, அவர் போகவே இல்லை. पाप जो है उसको आजा आजा करके बुलाया लेकिन वो नहीं गया. இன்னைக்குள்ள நிலைமையில மக்கள் பாவத்தை தேடி போய் அதுல மாட்டிக்கிட்டு இதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி இதெல்லாம் சாதாரணம் தான் அப்படி பேசிட்டு போகிறார்கள். लेकिन आज की दुनिया में क्या हो रहा है कि पाप को जो है हम ढूंढ कर हम जाते हैं. வசனத்தை படித்த பின்பு, इस वचन पढ़ने के बाद भी, பிரசங்கத்தை கேட்ட பின்பு, इतना प्रचार सुनने के அந்த बाद भी, காலத்துல இவ்வளவு பிரசங்கம் இல்லை. देखो उस जमाने में इतना प्रचार नहीं था. அவர் கர்த்தருக்கு பயந்திருந்தார் वो பாருங்க. जो परमेश्वर से डरा हुआ था, அதுக்காக ஜெயில கூட தூக்கி போட்டாங்க. उसमें से बंदूक में डाल दिया, அவர் உண்மை உள்ளவரா இருந்தார் लेकिन பாருங்க. सच्चाई से था. அந்த அந்த தேசத்துக்கு அவர் அதிபதியா उस மாறினார் पूरा பாருங்க. देश को जो है अधिपति बना दिया. हालेलुया! हालेलुया!
அருமையான தேவனுடைய ये मेरे பிள்ளைகளே, प्रिय लोगों, தேவன் நம்மை ஆசீர்வாதத்தை உயர்த்த போதுமானவராய் இருக்கிறார். परमेश्वर हमें भी आशीष कर कर बढ़ाने के लिए ஆண்டவர் उसके நம்மை पास योग्य பார்த்தும் है। அவர் சொல்ல வேண்டும், केवल एक सिर्फ कहना है, உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, ये सच्चाई खराई और विश्वास योग्य दासी, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனாய் இருந்தாய். तुम जो है एकदम थोड़े में तुम जो है अच्छाई से थे। உங்க சொந்த வேலையா இருக்கட்டும், तुम्हारे काम होने दो, சர்ச் வேலையா இருக்கட்டும், चर्च का काम होने दो, எந்த வேலையா இருக்கட்டும், कौन सा भी काम होने யாருக்கு दो, உதவி செய்யறதா இருக்கட்டும், अगर किसी मदद काम करने हो, எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவர்களா இருங்க. सबसे तुम जो है உண்மை अच्छा, வந்து என்னைக்கும் உங்களை உயர்த்தும். देखो अच्छाई से रहो जब तुम आगे बढ़ोगे। உண்மைக்கு மாறா செயல்படுறது நம்ம தாழ்ந்து போவோம். अगर जो है सच्चाई से जो अलग होकर तो हमेशा नहीं करेंगे, உண்மை உள்ளவர்களாய் हम காணப்படுவோம். सच्चाई से रहेंगे। அதான் அப்போஸ்தலன் சொல்லுவாங்க, உண்மை உள்ளவர்கள் எவைகளோ, देखो प्रेरित ऐसे कहते हैं कि जो सच्चाई है, ஒழுக்கம் உள்ளவர்கள் எவைகளோ, जो भी ठीक है, நீதி உள்ளவர்கள் எவைகளோ, जो भी धर्मी है, கற்புள்ளவர்கள் எவைகளோ, जो भी अच्छी बातें हैं, அன்பு உள்ளவர்கள் எவைகளோ, जो भी प्रेमी की बातें हैं, கீர்த்தி உள்ளவர்கள் எவைகளோ, और जो भी अच्छी अच्छी बातें हैं, புண்ணியம் எதுவோ, जो भी अच्छी है, புகழ் எதுவோ, जो भी जो भलाई ले आता है, இவைகளை सिर्फ इसी को ही சிந்தித்து கொண்டே இருங்கள். सिर्फ इसी को ही खोजो और इसी को ही सोचो। நீங்க இதை சிந்திச்சிட்டே இருந்தா தான் நீங்க அந்தந்த லெவல்ல வளர முடியும். तुम अगर यही तुम सोचते रहेंगे तो उस लेवल में तुम जा सकते हो। நேரம் கொடுச்சன மொபைல் எடுக்கவும், அதை வந்து Facebookல போகவும், அதுல வந்து வந்து வாட்ஸ்அப்ல கண்ட கடியத கச்சராலாம் பாத்தீங்கன்னா நீங்க கீழ மாற போவீங்க. जब भी समय मिलता है तुम फेसबुक देखते हो, व्हाट्सएप देखते हो, तुम जो जिंदगी में नीचे ही जाओगे। உங்க நேரமும் வேஸ்ட், तुम्हारा टाइम भी वेस्ट हो உங்க जाएगा, தாளந்துகளும் வேஸ்ட், तुम्हारा टैलेंट भी वेस्ट हो உங்க जाएगा, சம்பாத்தியமும் வேஸ்ட். तुम्हारा जो पैसा भी वेस्ट நீ हो ஒண்ணே जाएगा, அடைந்து கொள்ள முடியாது. तुम कुछ पा नहीं सकोगे। வாழ்க்கையில ஒரு எய்ம் இருக்க வேண்டும். देखो जिंदगी में एक लक्ष्य நான் होना है, ஆவிக்கிற வாழ்க்கையில இந்த லெவலை அடைய வேண்டும். इस आत्मिक जिंदगी में एक लक्ष्य में இந்த पहुंचना உலகத்தில் है, உள்ள ஜீவியத்தில் இந்த லெவலை அடைய வேண்டும். इस आत्मिक पे इस संसारिक जिंदगी में एक ஆண்டவர் लक्ष्य। எனக்கு போதுமானவராய் இருக்கிறார். परमेश्वर काफी है मेरे அவர் लिए, ஞானம் தந்திருக்கிறார், परमेश्वर ज्ञान दिया है, அவர் கிருபை தந்திருக்கிறார், अनुग्रह दिया है, தாளந்து தந்திருக்கிறார், टैलेंट दिया है, அறிவை தந்திருக்கிறார், ज्ञान दिया है, சந்தர்ப்பத்தை और தந்திருக்கிறார். मौका को दिया है। நிச்சயமா நான் அடைந்தே தீருவேன். निश्चय रूप से उसको मैं पालूं। அப்படி காணப்படுவோம். ऐसे हम रहे அப்படி ஆசீர்வாதத்தை और ऐसी आशीषों को நம்முடைய சொந்த வாழ்க்கையிலும் और हमारी जो खुद की जिंदगी में கர்த்தருடைய வந்து காரியங்களிலும் நிறைவாய் பெற்றுக் और கொள்வோம். परमेश्वर की सारा कार्य जो हम पूरी रीति से हम पाले। கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். प्रभु इस वचन को आशीष करेगा।